மகா உன்னதங்களிலே வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இதோ இந்த ஒரு மாலை பொழுதிலே தந்தையே, ஒரு சிறு குடும்பமாக அப்பா எங்களை இங்கே கூட்டி சேர்த்து தந்தையே, உமது வேதத்தில் அப்பா மறைந்திருக்கிற மகத்துவமான சத்தியங்களை நாங்கள் தியானிக்க நீர் செய்ய போகிற கிருபைக்காங்களோ நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. இந்த நாளிலே அப்பா கேட்கக்கூடிய ஒவ்வொரு சத்திய வார்த்தைகளே தந்தையே, எங்களுடைய இறுதி என்னும் பலைகளை எழுதி வைத்து கொண்டு தந்தையே, அதற்கே உரிய ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு கிருபை புரியும்படியாக கூட உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. எங்களுடைய சிந்தனைகள் அப்பா இடது வலது சாயாதபடிக்கு தந்தையே, சத்தியத்தை கேட்கும்போது அப்பா அதை கவனமாக கேட்டு தந்தையே, நீர் இந்த நாளிலே வெளிப்படுத்த போகிற மகத்துவமான சத்தியங்களுக்காக கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. இந்த ஒரு கூடுகை துவக்கு முதல் முடிவு வரை உங்கள் தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவும் ராஜாவுமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஜீவனும் வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன். சகோதர சகோதரிகளுக்கு ஒரு அன்பின் ரெக்வஸ்ட். யாரோட ஃபோன்ஸ் ஏதாவது ரிங்கிங்கில் இருந்ததுன்னா நீங்கள் சைலண்ட்டில் வந்து போட்டுடலாம். அது நம்ம கூர்ந்து கவனிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். கடந்த வாரம் அநேக சகோதர சகோதரிகள் வந்திருந்தீங்க. ஒரு சில பேர் சிலரால் வர முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லைங்களா? கிறிஸ்தவனாய் இருக்கும் பொழுது நம்ம அனைவருக்குமே மனசில் என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஓடிட்டு இருக்கோன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஓடிட்டு இருப்போம். ஆனால் அந்த விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பின் கீழாக கடந்த வாரம் ஒரு பாடமாக பார்த்தோம் இல்லைங்களா? யூதா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது போல கூட மகா பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன, ஏன் அந்த ஒரு விசுவாசத்தில் நம்ம தைரியமாக ஓடணும்னு வசனம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத கூட பார்த்தோம். ஆனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேதாகமம் தான் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அநேக விசுவாசங்கள் இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நாம் எதை பற்றி கொண்டு ஓடலாம் அப்படிங்கும் பொழுது, வசனத்தின் அடிப்படையிலான ஒரு சத்தியத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து அந்த மகா பரிசுத்தமான ஒரு விசுவாசத்தில் நம்ம தைரியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம். அண்டு நம்முடைய இரட்சகர் கூட பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கார், நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஊனாய்கள் வரும்னு சொல்லும் பொழுது கூட என்ன கிளியராக சொல்லியிருக்கார் அப்படின்னா, சத்தியத்தில் உண்மையான சத்தியத்தில் அநேக கள்ள உபதேசங்கள் உள்ள வந்து பின்னாடி வரும் அப்படிங்கிறத கூட முன்கூட்டியே சொல்லியிருக்காரு. உண்மைகளாக கூட பார்த்தோம். 1-2 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். எதனால அப்படின்னா, மறிக்கும் தருவாய் வரைக்கும் கையில் பெற்றுக்கொண்ட இந்த சத்தியத்தை வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம் தான் என்றைக்குமே எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா சரியானதாக இருக்கும். அதுதான் தேவனும் நமக்கு வேதாகமத்தின் மூலமாக கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு மகா பெரிய ஒரு விசுவாசத்தின் மூலமாக தான் நம்ம இந்த சத்தியத்தில் ஓடணும் அப்படிங்கிறத கூட நம்ம போன வாரம் பாடத்தில் ரொம்ப கிளியராக பார்த்தோம். ஸோ இன்று கூட ஒரு அருமையான ஒரு பாடத்தில் நம்மளை வந்து தேவன் வழிநடத்துவார். ஸோ இன்றைக்கு பாடத்தை பார்க்கக்கூடிய கண்களும் காதுகளும், கேட்கக்கூடிய காதுகளும் பார்க்கக்கூடிய கண்களும் மிகவும் பாக்கியம் உள்ளவைகள் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு காலத்திற்கேற்ற ஒரு சத்தியத்தை வந்து தேவன் வந்து வேதாகமத்தில் நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக கூட நம்மளை வழிநடத்தும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் தீபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாம் வாரந்தோறும் தொடர்ந்து பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அடிப்படை வேதாகம சத்தியத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ சகோதரர் சொன்ன விதமாக நாம் போன வாரம் பார்த்துட்ட பாடம் என்ன பாடங்க? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஸோ பைபிள் பொறுத்த வரைக்குமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்லிட்டாரு. விசுவாசம் அப்படின்னா என்ன, மகா பரிசுத்தமான விசுவாசம்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஃபார்முலாலாம் கிடையாது, சிம்பிளான ஃபார்முலா தான்.
ஆனா அதுதான் எஃபெக்டிவான ஃபார்முலா. என்னங்க, வசனம் ஒரு விஷயம் சொல்லிருச்சுன்னா அதன் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். வசனத்திற்கு நேரடியாக, அதாவது எதிராக ஒருவேளை நம்ம விசுவாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா வசனத்தை விட்டுறலாமா இல்ல நம்ம விசுவாசத்தை மாத்திக்கலாமா? ரொம்ப சிம்பிள். நம்ம விசுவாசத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம மாத்திக்கணும். அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் பாடத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேரடியாவே சொல்லிட்ட ஒரு வசனத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். பூமியில் ஒருவனையும் பிதா என்று என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க அப்படின்ட்டார். சோ ஆனா இதே கிறிஸ்தவ மண்டலத்துல பார்க்கும்போது ஏறக்குறைய எத்தனை டினாமினேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், 41,000 டினாமினேஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான டினாமினேஷன் நாம யாரை சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக்ஸ். என்னன்னு சொல்றாங்க, பிதா என்று என்ன பண்றாங்க, அழைக்கிறார்கள். போப் அப்படின்னு என்ன அர்த்தம், பப்பா, பப்பானா அப்பா. சோ இது டைரக்டா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிட்ட வசனத்துக்கு நேரடியா இருக்கு. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, சகோதரர்களா இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்றார். சோ அப்ப தெளிவா நமக்கு என்ன பாயிண்ட் புரியுது, யார் சொல்ற பேச்சை கேட்கலாம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரக்டா வசனத்தை என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். அது மட்டும் சொல்லியிருக்காரா, அதோட விட்டுருக்காரா? நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். ரபினா என்ன அர்த்தம், போதகரே. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம், போதகர் அப்படின்றத இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லலாம், போதகர், மெய்ப்பர், பாஸ்டர் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க, கூப்பிடாதீங்க. ஒரே ஒரு ரபி, ஒரே ஒரு பாஸ்டர் தான் நமக்கு. யாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு நேரடியா எது இருந்துட்டாலுமே அது நம்முடைய விசுவாசமா இருக்கலாமா? ஒருவேளை நம்ம எல்லாருமே அதுக்கு என்ன கூட பண்ணப்பட்டிருக்கலாம், பழக்கப்பட்டிருக்கலாம். பட் வசனம் ஒரு விஷயத்தை சொல்லிருச்சுன்னா நாம எதற்கு தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்திற்கு தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது வசனத்திற்கு உட்பட்ட விசுவாசம் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு பார்த்துட்டோம். சோ ஏன் இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள கிறிஸ்துவின் சபையாய் மாற்றக்கூடியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எது மட்டும்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்தமான விசுவாசம் மட்டும்தான். அப்படின்றதுல வேற எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சோ அப்படின்னா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்திற்காக எதை இழக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம், எதை இழக்கலாம், எதை வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இழக்கலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யாரு நம்ம சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முதல்ல விசுவாசம் இருந்துச்சா, விசுவாசம்னு ஒன்னு இருந்துச்சான்னு கேட்கிறேன். இருந்துச்சு. ஆனா எதுல இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்ல. அவருக்கு நியாயப்பிரமாணத்துல பயங்கரமான வைராக்கியத்துல இருந்துட்டாரு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஓவர் நைட்ல, விச் மீன் அந்த தமஸ்குல அந்த காட்சி பார்த்துட்ட உடனே உண்மையான சத்தியம் எது என்று தெரிந்துட்ட உடனடியாக என்ன மாத்திக்கிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் இவ்வளவு நாளா என்ன பண்றேன், பாரம்பரியமா அதுதானே நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா பரிசேய மார்க்கத்திலே ஊறி போயிட்டு இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ பரிசேய மார்க்கத்திலே ஊறி போயிட்டு இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கைய வசனத்திற்கு அப்படியே என்ன பண்ணிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. சோ அதனாலதான் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பிரதான அப்போஸ்தலர்கள்ல ஒருவராக என்ன பண்ணப்படுகிறார்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சோ அப்படின்னா நாம உண்மையான சத்தியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டோம்னா அந்த உண்மையான சத்தியத்திற்காக நாம் எதை வேணா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இழக்க தயாராக வேண்டும். அதுல எதனா மாற்று கருத்து இருக்கா, நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வெரி குட். ஸோ அப்படின்னா இன்னைக்கு நாம ஒரு பாடத்தை பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாடம் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பாடமாக தான் இருக்க போகுது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது கூட அன்பு சகோதரர் லீட் பண்ணும்போது சொன்னாரு, இந்த சத்தியத்தை கேட்கிற காதுகளும் காண்கிற கண்களும் பாக்கியம் உள்ளவைகள். அதுக்கான அர்த்தத்தை உண்மையாவே இந்த பாடம் முடியும் போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம புரிந்து கொள்ள போறோம். ஸோ இப்போ இந்த பாடத்துல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா இப்ப நம்மளை சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு,
இப்ப இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த இஸ்ரேலை பற்றின தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்க்கறதுக்கு டைரக்டா உள்ள போறதுக்கு முன்னாடி எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிளான்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ தேவன் முதல்ல என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சாயலாகவே யாரை படைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷனை படைக்கிறாரு. அந்த மனுஷனை படைச்சு எங்க கொண்டு போய் வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். அந்த தோட்டம் உண்மையாவே நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு அழகாக தான் என்ன பண்ணிருக்கணுங்க இருந்திருக்கணும். ஸோ அந்த தோட்டத்துக்குள்ளவே அடுத்தது இதோடு விட்டு இருந்தா பரவாயில்ல, அடுத்து யாரை படைக்கிறாருங்க? ஏவாளை படைக்கிறாரு. ஒரு டைம் பீரியட் வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. யார் வர வரைக்கும்? வில்லன் உள்ள வர வரைக்கும். ஸோ சாத்தான் உள்ள வந்து பிளே பண்ண உடனே என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆதாம் தவறு பண்றாரு. காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரணம் யார் இந்த சென்ஸ் அந்த தவறுக்கு ஒரு கருவியாக யார் செயல்படுறாங்கன்னா ஏவாள் செயல்படுறாங்கன்னு பார்க்குறோம். பேக்ரவுண்ட்ல யார் இருக்கான்? சாத்தான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ இவங்க ஆதாம் பாவம் பண்ண உடனே தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு. ஸோ ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்ட உடனே நமக்கு என்ன ஒரு கேள்வி எழும்பிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் இந்த ஆதாம் அழிச்சிட்டு வேற ஒரு ஆதாம் என்ன பண்ணிருக்கலாம்? படைச்சிருக்கலாம் இல்லையா? இந்த கேள்வி நியாயமா நமக்கு எழும்பும்ல. ஏன்னா இவர் தான் என்ன பண்ணல, கீழ்ப்படியிலையே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். பட் ஆனா யோசிச்சு பாருங்க, வேற ஒரு ஆதாம படைச்சு அவரும் இதே செய்வதற்கு என்ன இருக்கு? வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா தேவன் படைக்கக்கூடிய இந்த படைப்பை எப்படி படைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட் மாதிரி படைக்கல. ரோபோட் மாதிரி படைக்கிறது என்ன அர்த்தம்? ப்ரோக்ராம் பண்ணிட்டு செய்ய விடுறது. அப்படின்னா அது ஒரு படைப்பே ஆகாது. அது அப்படின்னா மனுஷனை படைக்கும் பொழுது சுயாதீனத்தை கொடுத்து என்ன பண்றாருங்க? படைக்கிறார். சுயாதீனத்தை கொடுத்து படைக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க சுயாதீனத்தின் அடிப்படையில் செய்யலாம். அந்த மாதிரி இவர் தப்பு பண்ணிட்டாலுமே கூட தேவனுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிளான் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விழுந்து போன மனுஷன்ல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை நான் எடுக்க போறேன்றது தான் தேவனுடைய பிளானா இருக்கு. வாசிங் பிரதர் மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஸோ அப்படின்னா அல்டிமேட்டா தேவனுடைய பிளான் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி என்ன பண்ணணும்? எடுக்கணுன்றது தான் தேவனுடைய பிளானா இருக்குது. பட் அதுக்கப்புறமா நமக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவாவுடைய டைம் பீரியட். ஸோ தேவன் எதிர்பார்த்த ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததி அப்போ வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பூமியில் அக்கிரமம் பெருகுது. தேவன் என்ன பண்ணிடுறாருங்க? தேவன் என்ன பண்ணிடுறாரு? ஜலப்பிரளயத்தினால எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. ஸோ பட் நோவாவுடைய ஃபேமிலி மட்டும் காக்குறாரு. அடுத்தது 2ஆம் உலகத்துக்குள்ள நாம் என்ன பண்றோம்? கடந்து வரோம். ஸோ அதில் யார் அழைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டைன் டைம் பீரியடுக்கு அப்புறமா ஆபிரகாம் அழைச்சி என்ன பண்றாருன்னா அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன பண்ண சொல்றாருங்க? போ சொல்றாரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? போயிட்டாரு. அந்த ஆபிரகாம் யார் பிறக்கிறாரு? ஈசாக்கு பிறக்கிறாரு. அந்த ஈசாக்கு யார் பிறக்கிறாரு? யாக்கோபு பிறக்கிறாரு. இந்த யாக்கோபுக்கு தான் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இந்த இஸ்ரேலுக்கு தான் எத்தனை பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பசங்க. அதுல ஒரு பையன் நல்ல பையன். அதை ஒரே காரணத்துக்காக கொண்டு போய் எங்க போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாச்சு. ஸோ குழிக்குள்ள போட்டாலும் இவர் எகிப்தில் போய் என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவுடைய அடுத்த ஸ்தானத்திற்கு பார்வோன் மன்னனுடைய செகண்ட் இன் கமாண்டா யார் வளர்ந்துடுறாருன்னா யோசேப்பு இந்த இடத்துல வளர்ந்துடுறாரு அப்படின்னு பார்க்குறோம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறமா யோசேப்பு செத்து போயிடுறாரு. யோசேப்புக்கு ஃப்ரெண்டா இருந்த பார்வோன் மன்னனும் என்ன ஆயிடுறாரு? செத்து போயிடுறாரு. அப்படி செத்து போன உடனடியாக அதுக்கு அடுத்தது வந்த பார்வோன் மன்னன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களை இப்படியே விட்டுட்டா என்ன பண்ணிடுவாங்க? நம்மளே கவிழ்த்து போட்டுருவாங்க போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி எகிப்துல இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திற்குள் உட்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயத்துல அவர்கள் யாரை நோக்கி கூக்குரலிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனை நோக்கி கூக்குரலிடுறாங்க. ஸோ அந்த சமயத்துல தான் அவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் ஒரு ரட்சகரை அவர்கள் மத்தியிலிருந்து ஏற்படுத்துறாரு. அவர் வேற யாரும் கிடையாது, அவர் தான் மோசே. ஸோ அந்த மோசேவின் மூலமாக மாபெரும் ஒரு ரட்சிப்பு கொடுத்து தேவன் என்ன பண்றாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்பொழுது வரக்கூடிய வழியிலேயே பார்வோன் மன்னனுக்கு அதுக்கப்புறம் திரும்பி புத்தி வந்து திரும்பி பின்னாடியே வந்து பார்த்தா முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி திரும்பி போயிடலான்னு பார்த்தா பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணிட்டு இருக்குங்க? துரத்திட்டு இருக்கு. அந்த சமயத்துல ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. யாரு? எஸ், என்ன ஸ்டேட்மெண்ட்? இன்னைக்கு நீங்க பாக்குற எகிப்தியரை இனி என்ன பண்ண மாட்டீங்க? நீங்க காண மாட்டீங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே முற்றிலுமாக
அந்த இடத்துல பார்வோனுடைய சேனைகள் என்ன பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. ஸோ அழிக்கப்பட்டுட்டு அடுத்து என்ன ஃபேஸ்குள்ளே கடந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வனாந்திர பிரயாணத்துக்குள்ளே போகிறாங்க. வனாந்திர பிரயாணத்தில் தேவன் அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு. பட் இருந்தாலும் அவர்கள் ஏற்ற கீழ்ப்படியில் என்ன பண்ணலைங்க, காட்டாத காரணத்தினால அவருடைய சந்ததி ப்ளஸ் யோசுவா காலை மட்டும்தான் எங்கே போகிறாங்கன்னா கானான் தேசத்துக்குள்ளே போகிறாங்க. கானான் தேசத்துக்குள்ள யோசுவாவுடைய லீடர்ஷிப்பில் ஏறக்குறைய 6 வருஷத்தில் 7 ஜாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழிக்கிறார்கள். அதுக்கப்புறமா நியாயாதிபதிகளுடைய காலப்பகுதி ஆரம்பிக்குது. அந்த நியாயாதிபதிகளின் காலப்பகுதியில் தான் யோசுவா முதல் சாமுவேல் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நியாயாதிபதிகள் வந்து நியாயம் தீர்க்கிறாங்க. இது ஏறக்குறைய 450 வருடங்களாக என்ன பண்ணுறாங்க, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறாங்க. பட் நியாயாதிபதிகள் காலத்தோட இது முடிஞ்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தேவன் எதிர்பார்த்த தேவபக்தியுள்ள சந்ததி என்ன ஆகல, அப்போ வரல. ஸோ அந்த சமயத்தில் கடைசியில் வந்து சாமுவேல் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க நீங்கள் இருந்த வரைக்கும் ஓகே, உங்கள் பசங்க யார் மாதிரி கிடையாது, உங்களை மாதிரி கிடையாது, அதனால் எங்களுக்கும் புறஜாதி மாதிரி ராஜாக்கள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சாமுவேல் ரொம்ப ஃபீல் பண்ணுவார். தேவன் கூப்பிட்டு சாமுவேலை கூப்பிட்டு பேசுவார், நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஃபீல் பண்ண வேண்டியது யாரு, நான் தான் ஃபீல் பண்ணும், நீ ஃபீல் பண்ணாதப்பா. அதனால் அவங்களுக்கு கேட்ட மாதிரி என்ன பண்ணிரு, நீ கொடுத்துரு. எதை, ராஜாக்களை. அப்படி ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா யார் தெரியுங்களா, சவுல். அதுக்கப்புறமா ஒரு காலப்பகுதியே ஒரு இவர் நல்லா இருந்தார். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் கெட்டு போறாரு. அதுக்கடுத்தது இன்னொரு ராஜா வராரு. அவர் சாதாரண ஆள் கிடையாது, தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற தாசன் அப்படின்னு பேர் வாங்குறாரு. பட் இருந்தாலும் ஒரு பிளாக் மார்க், சில பிளாக் மார்க்ஸ்ல தாவீது லைஃப்லயும் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். பத்சேபால் விஷயம், அதுக்கப்புறமாக லக்கம் பார்க்கறது, இதெல்லாம் இருந்துட்டாலுமே கூட தேவன் கிட்ட நல்ல சர்டிபிகேட் தான் வாங்குறாரு. பட் அடுத்தது தேவன் யாருக்கு தான் அவருடைய தேவாலயத்தை கட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு இல்லை, அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு. அவருடைய காலப்பகுதி வரைக்கும் நல்லா இருக்கு. எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனை ஒர்க் அவுட் பண்ற வரைக்கும். யாரு, சாலமன். என்ன காம்பினேஷன் ஒர்க் அவுட் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா 700 + 300 = 1000 அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இது வரைக்கும் உலகத்துல யாருமே பண்ணதில்லை போல இருக்கு. அப்படி ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டார். நான் என்ன சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு, 700 மனைவிகள் 300 மறுமனையாட்டிகள் = 1000. ஸோ அது வந்ததுனால தேவனுடைய நியாயப்பிரமாண கட்டளை என்ன சொல்லுதுன்னா, ஒரு யூதன் யாரை திருமணம் செய்யக்கூடாது, புறஜாதிகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா திருமணம் செய்யக்கூடாது. இவர் வந்து ஒரு டிப்ளமேட்டிக்காக போயிட்டார். ஸோ சமாதானமாக ஏன் சாலமன் ராஜாவுடைய காலப்பகுதி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்கும் மருமகன் எப்படி சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதனால தேசம் சமாதானமாக இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சாலமன் ராஜாவுடைய காலப்பகுதிக்கு அப்புறமா 12 கோத்திரமாக இருந்த இஸ்ரேல் ஜனம் அப்படியே பிரியுது. 2 கோத்திரம் தனியாகவும் 10 கோத்திரம் தனியாகவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியுது. இந்த காலப்பகுதியில் ஏறக்குறைய 513 வருடங்களாக ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை ஆளுகை செய்கிறார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த கடைசி ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதா கோத்திரத்துல செதேக்கியா அப்படின்னு ஒரு ராஜா. அவருடைய காலப்பகுதியில் ஒரு மோசமான ராஜா வரார். அவர் பேர் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேபுகாத் நேச்சர். நேபுகாத் நேச்சர் வந்து என்ன பண்றாருன்னா எருசலேமை முற்றிலுமாக நெருப்பு வச்சு கொளுத்தி யூதர்களை எல்லாருமே பாபிலோனுக்கு அடிமைகளாக என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாரு. ஸோ அப்படி சிறைப்பிடித்து போன அந்த காலப்பகுதியில் தான் அநேக தீர்க்கதரிசிகள் ஏசையா முதல் எரேமியா, ஏசையா, எசேக்கியேல், தானியேல் போன்ற எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் வந்து சொல்றாங்க. பட் ஆனால் தேவன் எதிர்பார்த்த தேவ பக்தியுள்ள சந்ததி என்ன ஆகலை, இன்னும் வரல. ஸோ இந்த சமயத்தில் தேவன் யோசிக்கிறாரு, ஏறக்குறைய எல்லா ஆப்ஷன்ஸையும் என்ன பண்ணிட்டேன் நான் பயன்படுத்திட்டேன், எல்லா தீர்க்கதரிசிகளையும் அனுப்பிச்சாச்சு, எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணியாச்சு, ஆனால் தேவ பக்தியுள்ள சந்ததி வந்த மாதிரியே தெரியல. இந்த சமயத்தில் பின்பு யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு தேவன் கேட்கிறார். வாசிக்கலாம். ஏசாயா 6 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 6 8 பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். சோ கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. ஆக்சுவலா அந்த இடத்துல இது ஏசாயாவை ரெப்ரசென்ட் பண்ணாலுமே கூட இது ஆன்டி டைப்ல யார் அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அடுத்தது யாருடைய சார்பா பூமிக்கு வராரு, தேவனுடைய சார்பாக பூமிக்கு அவருடைய குமாரனே என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிட்டாரு. பட் ஆனா யாருக்காக தான் அனுப்பப்பட்டார் முதல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இஸ்ரேல் ஜனங்களுக்காக தான். அதனால்தான் சீஷர்கள் கிட்ட சொல்லும்பொழுது என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க போகாதீங்க, புறஜாதியார் பட்டணத்துக்கு போகாதீங்க, சமாரியா பட்டணத்துக்கு போகாதீங்க, காணாமல் போன
ஆடாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு என்ன பண்ணுங்க, போங்க அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொன்னாரு. ஆனா என்னதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் சப்ஜெக்ட் பேசினாலும் அவர் சப்ஜெக்ட் பேச பேச இஸ்ரேல் ஜனங்க எங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழேயே தேடிட்டு இருந்தாங்க. எதை தேடிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? கல்லை தேடிட்டு இருந்தாங்க. எதுக்கு? எடுத்து அடிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின அனைத்து சத்தியமும் எதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சு? எதுக்கு ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு இல்ல. இவ்வளோ நாளா அவங்க மைண்ட்ல ஊறி போயிருக்கும்ல ஒரு ட்ரெடிஷன், அதுக்கு ஆப்போசிட்டா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதை என்ன பண்ண முடியல, அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ அதனால யாரையே கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளாம போயிட்டாங்கன்னா உண்மையான மேசியாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணலைங்க, அவங்க கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியா அவர் மரிக்கிறதற்கு அந்த கடைசி வாரத்துல இஸ்ரேல் தேசத்தை பார்த்து என்ன மன ஊர்க்கமா சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். மத்தேயு 23 அதிகாரம் 37 வசனம். மத்தேயு 23 அதிகாரம் வசனங்கள் 37 மற்றும் 38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டிச் சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டிச் சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சோ கிளியரா சொல்லிட்டாரு, எருசலேமே எருசலேமே, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்ளக்கூடிய விதமாக எத்தனையோ தடவை நான் கூட்டி சேர்க்கிறதுக்கு என்ன பண்றேன், நான் முயற்சி பண்ணிட்டேன். எனக்கு என்னவோ மனசு இருக்கு. யாருக்கு மனசு எல்லாம் போயிடுச்சு? உங்களுக்கு தான் மனசு எல்லாம் போயிடுச்சு. இதோ இந்த வீடு உங்களுக்கு என்ன ஆயிரும், பாழாக்கி விடப்படும் அப்படின்ட்டார். அப்படின்னா உங்கள் வீடு என்பது இந்த இடத்துல எதை அடையாளப்படுத்தும்? இஸ்ரேல் தேசம். வெரி குட். அப்படின்னா இஸ்ரேல் தேசம் பாழா போயிடும் அப்படின்னு யார் சொல்லிட்டாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் சொன்ன மாதிரியே என்ன ஆயிடுச்சுன்னா யூதர்கள் ரோமர்கள் கையில யாரை ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படி ஒப்பு கொடுத்தும் போது புறஜாதியாகிய பிலாத்து வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் கடைசி வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்க கேட்குற மாதிரியே இல்லை. அதனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ரத்தப்பழி என் மேல வரக்கூடாதுன்னு பிலாத்தை என்ன பண்ணிட்டாரு, கை கழுவும் போது யூதர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ரத்தப்பழி எங்க மேல மட்டும் இல்ல, எங்க சந்ததி மேல கூட என்ன பண்ணிட்டோம் வரட்டும், இவரை என்ன பண்ணுங்க, நீங்க சிலுவையில் அறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரோமர்கள் சிலுவையில் அறைந்து என்ன பண்றாங்கன்னா கொலை செய்கிறார்கள். அப்படி கொலை செய்ததின் நிமித்தமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. என்ன? உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். சொன்ன மாதிரியே கிபி 70ஆம் வருஷம் ஜெருசலேம் என்ன ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீத்துராயன் என்கிற ரோம பேரரசனால முற்றிலுமாக அழிக்கப்படுது. தீத்துராயன் என்கிற ரோம பேரரசனால முற்றிலுமாக என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுது. இந்த யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் உலக நாடுகள் முழுக்க அடிமைகளாக சிதறடிக்கப்படுகிறார்கள். இப்ப தேசமே யார் கையில இல்ல, அவர்கள் கையில இல்ல. ஏற்கனவே ரோமர்கள் வசம் தான் இருந்துச்சு. இப்ப முழுவதுமாக யார் கையில துளி கூட இல்லாம போயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா யூதர்கள் கையில அடிமைகளாக உலக நாடுகள் முழுக்க என்ன பண்ணப்படுகிறார்கள் பாத்தீங்கன்னா சிதறடிக்கப்படுகிறார்கள். அதுதான் இந்த இடத்துல ரோமர்ல பவுல் கேட்கிறாரு. வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சா? யூதர்களுடைய கதை முடிஞ்சா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். என்ன பதில் சொல்றார் அவரு? தள்ளி விடவில்லையே. அப்படின்னா இதோட கிபி 70ஓட யூதருடைய சாப்டர் க்ளோஸா அப்படின்னு கேட்டா பவுல என்ன பதில் சொல்லிட்டாரு? தள்ளிவிடவில்லை அப்படின்ட்டாரு. எப்படின்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 மற்றும் 17. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ண போறேன்? மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று
எழுதியிருக்கிறது. அப்படின்னா தேவன் என்ன பண்ண போறாராமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்த போறாராமா. அப்படின்னா இந்த இடத்துல விழுந்து போன தாவீதின் கூடாரம் என்பது எது? இஸ்ரேல் தேசம். அப்படின்னா இந்த பாழாய் போன இஸ்ரேல் தேசத்தை தேவன் என்ன பண்ண போறாராமா? மறுபடியும் சீர்படுத்த போறேன் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சொல்றாரு. சோ அப்படின்னா தேவன் ஒரு விஷயத்த சொன்னா 100% என்ன பண்ணுவாருங்க? தாராளமா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா செய்வாரு. ஆனா இவங்களை மறுபடியும் சீர்படுத்தி செவ்வையாக நிறுத்துவதற்கு முன்பாக தேவன் என்ன பண்ண போறாராமா? வாசிக்கலாம். எரேமியா 16 அதிகாரம் 18 எரேமியா 16 18 முதலாவது, நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரிகட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா கிளியரா என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பதற்கு முன்பாக முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடுப்பதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? அவங்களுடைய அக்கிரமத்துக்கும் அவங்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்ட்டார். இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் என்றால் என்ன? இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் என்றால் என்ன? நாம எப்படி யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டபுள் டைம்ஸ் என்ன பண்றவங்கள பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல அந்த இரட்டிப்பாய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையினுடைய இங்கிலீஷ் வேர்டு எப்படி இருக்குன்னா டபுள். அதபடி தமிழ்ல ரெட்டிப்பு அப்படின்னு போட்டாங்க. ஆனா அதனுடைய ஹீப்ரு வேர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிஸ்னே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஈக்குவல் சேம் போர்ஷன் அப்படின்னு அர்த்தம் ஹீப்ருல. அப்படின்னா தேவன் இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை எந்த அளவுக்கு நான் ஆசீர்வதிச்சனோ அதே அளவுக்கு என்ன பண்ண போறேன்? தண்டனையும் கொடுக்க போறேன். அதாவது எத்தனை வருடங்கள் என்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறீங்களோ அதே அளவுக்கு என்ன பண்ண போறேன் நான் உங்களுக்கு? அத்தனை வருடங்களுக்கு தண்டனையை கொடுப்பேன். அந்த தண்டனையின் காலப்பகுதி முடிஞ்ச பிறகுதான் மறுபடியும் என்ன பண்ண போறேன்? தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்ட போறேன். அதுதான் சொல்றாரு. முதலாவது இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, எத்தனை வருடங்கள் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினீர்களோ அதே வருடத்துக்கு என்ன பண்ண போறேன்? நானு தண்டனையை கொடுப்பேன். ஆனா அந்த தண்டனையின் காலப்பகுதி முடிஞ்ச பிறகு தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணிடுவாராமா? எடுப்பித்து கட்டுவாராமா. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை காலப்பகுதி தேவன் கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றார்கள். இதுதான் நாம் கண்டுபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்படின்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம்? கால்குலேட் பண்ணோம். நாங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போதைக்கு இந்த ஓவரால் சம்மரி பார்க்கலாம். பட் இந்த கால்குலேஷனை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றத வேதாகம காலக்கணக்கு அப்படின்னு ஒரு தனியாவே ஒரு பாடத்தில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்கறோம்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஏன் யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம்? அங்க இருந்தா 12 கோத்திரம் என்ன ஆகுது? ஆரம்பிக்குது. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்துட்ட காலப்பகுதி எதில் தொடங்கி எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் சொல்றோம்? அதுக்கப்புறமா அவங்களுடைய தண்டனையின் காலப்பகுதி என்ன ஆகுதுங்க? ஆரம்பிச்சிருது. ஏன்னா மேசியாவாக ஆண்டவரை என்ன பண்ணல? யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா யாக்கோபின் மரணத்திலிருந்து தான் 12 கோத்திரம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா யாக்கோபின் மரணத்திலிருந்து யாத்திராகமம், அதாவது வனாந்திர பிரயாணத்தை தொடங்குறது வரைக்குமே எத்தனை வருஷம் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 198 வருஷம். அப்புறமா வனாந்தரத்தில் இருந்தது எத்தனை வருஷம்? 40 வருஷம். கானானை பிரிச்சது எத்தனை வருஷம்? 6 வருஷம். நியாயாதிபதிகளின் காலப்பகுதி எவ்வளவு? 450 வருஷம். ராஜாக்களின் காலப்பகுதி எவ்வளவு? 513 வருஷம். அதுக்கப்புறம் டெசோலேஷன், தேசம் பாழாய் போய் இவங்க பாபிலோன்ல இருந்து எத்தனை வருஷம்? 70 வருஷம். அப்படின்னா அந்த 70 வருஷம் முடியும் பொழுதுதான் கிமு 536 கோரேஸ் மன்னன் என்ன பண்றாரு? பாபிலோன் சாம்ராஜ்யத்தை கவிழ்த்துட்டு அவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரு நீங்க திரும்பியும் போய் தேவாலயத்தை என்ன பண்ணுங்க? கட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா கோரேஸ் மன்னனுடைய காலப்பகுதியிலிருந்து கிபி 1 வரைக்கும் எத்தனை வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 536. சரிங்களா? பிளஸ் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்துருது? 1813. கிபி 1ல இருந்து 32 வரைக்கும் நம்ம ஏன் ஆட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, கிபி 33ல தான் யார் மரிக்கிறாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறார். அப்படின்னா மொத்தமா எத்தனை வருஷம் வருது?
1845 வருடங்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்படி நான் கிளியரா ஒரு பாயிண்ட் நமக்கு புரியுது. ரட்டிப்பு அப்படின்ற வார்த்தையினுடைய எபிரேய பதம் என்ன? மிஷ்னே. மிஷ்னேனா என்ன அர்த்தம்? ஈக்குவல், சேம், போர்ஷன். அப்படின்னா எவ்வளோ காலப்பகுதி இவங்க தேவன் கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறாங்களோ அதே காலப்பகுதிக்கு தண்டனை என்ன பண்ண போறாங்க? வாங்க போகிறார்கள். அப்படின்னா யாக்கோபின் மரணம் முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் எத்தனை வருஷம்? 1845 வருடங்கள். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் பெற்றது எத்தனை வருஷம்னா 1845 வருஷம். அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்க தேவன் கிட்ட தண்டனை வாங்க போறதும் எத்தனை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1845 வருஷம். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆசீர்வாதம் வாங்கினது எங்க முடியுது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோடு முடியுது. அப்படின்னா அங்கிருந்து எத்தனை வருஷம் இவங்க தண்டனையை பெற வேண்டும்? 1845 வருஷம். அந்த 1845 வருஷம் முடிஞ்சாதான் மறுபடியும் தாவீதின் கூடாரத்தை என்ன பண்ணுவாரு? எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் முதலாவது ரட்டிப்பாய் நீதி என்ன பண்ணிடுவேன்? சரி கட்டுருவேன் அப்படின்ட்டு. அப்படின்னா இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்ன கால்குலேட் பண்ணணும்? இந்த தண்டனையின் காலப்பகுதி எப்போ முடியுது? முடிஞ்சிச்சா முடிய போதா? முடிஞ்சு. எப்படி சொல்றோம்? கிபி 33 இருந்து எத்தனை வருஷம் நம்ம கூட்டணும்? 1845 வருஷம் கூட்டணும். அதாவது ஆட் பண்ணும். தமிழ்ல என்ன சொல்லுவோம்? ஆட் இருக்கு, கூட்டல் தானே? ஓகே. ஸோ அப்படின்னா 1845 வருஷம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூட்டணும். அப்படி நம்ம ஆட் பண்ணோம்னா எந்த வருஷம் வரும்? சின்ன கால்குலேஷன் தான், நீங்களே சொல்லலாம். 1878. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். நோட் பண்ணிக்கோங்க, 1878 வருஷம். அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் புரிஞ்சு நமக்கு. யாக்கோபின் மரணத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் எத்தனை வருஷங்க? 1845 வருஷம் பிளெஸிங்ஸ் வாங்கினாங்க. தேவன் என்ன சொல்றாரு? ரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன் என்றால் எத்தனை காலப்பகுதிக்கு இவங்க ஆசீர்வாதம் வாங்கினாங்களோ அதே காலப்பகுதிக்கு என்ன பண்ண போறாங்க? இவங்க பிளெஸிங்ஸையும் வாங்க போறாங்க, சரி தண்டனையும் வாங்க போறாங்க. அப்படின்னா அந்த காலப்பகுதி, தண்டனையின் காலப்பகுதி எதுல இருந்து எது வரைக்கும்? கிபி 33 இருந்து எத்தனை வருஷம் ஆட் பண்ணணும்? 1845 வருஷம் ஆட் பண்ணணும்னா எந்த வருஷம் வருது? 1878. அப்படின்னா 1878 வருஷத்திலிருந்து யூதர்களுக்கு என்ன வர ஆரம்பிக்கும்? ஃபேவர் மறுபடியும் வர ஆரம்பிக்கும், ஆசீர்வாதம் மறுபடியும் வர ஆரம்பிக்கும். அப்படின்னா கிபி 70 யூதர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க இல்லையா? அப்படி சிதறடிக்கப்பட்ட பிறகு இந்த யூத தேசம் அதற்கு பிற்பாடு பல்வேறு ராஜ்யங்களின் ஆதிக்கத்தின் கீழ் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இருந்தது. யார் கையிலே அது இல்ல, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்ல. கிபி 70க்கு அப்புறமா இஸ்ரேல் ஜனங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளவே அது இல்லை. அப்படின்னா கிபி 70 இருந்து இந்த தேசம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது அப்படின்றத 1 by 1 அப்படியே படிங்க. கிபி 70 முதல் 672 முடிய ரோமர்கள். ஆக்சுவலா கிபி 672 வரைக்கும் யாருக்கு வசம் இருக்கு? ரோமர்கள் வசம் இருக்கு. எந்த தேசம்? இஸ்ரேல் தேசம் இருக்கு இல்லையா? அந்த காலகட்டத்துல தான் ரோமர்கள் அந்த தேசத்துக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? பாலஸ்தீனா அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பாலஸ்டைன் அப்படின்னு அந்த இடத்துக்கு யார் பேர் வச்சது? ரோமர்கள். அதற்கு முன்பாகவே பல நூற்றாண்டுகளாக அந்த இடத்துக்கு என்ன பேரு? இஸ்ரேல் தேசம். ஆக்சுவலா அது என்ன தேசம்? கானான் தேசம். அந்த கானான் தேசத்தை தான் தேவன் யாருக்கு கொடுக்கிறாரு? இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுக்கிறாரு. அந்த தேசத்துக்கு ரோமர்கள் தான் என்னன்னு பேர் மாத்திடுறாங்க, பாலஸ்டைன் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேரை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாத்துறாங்க. அப்படின்னா அந்த தேசத்துக்கு பேரு பாலஸ்டைனா இஸ்ரேலா? உண்மையான பேரு இஸ்ரேல். புரிஞ்சுங்களா? பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு பேர் எப்படி வந்துச்சுன்னு. அப்படியே அடுத்தது யார் கட்டுப்பாட்டுக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 672 முதல் 1072 முடிய அரேபியர்கள். கிபி அரேபியர்கள் என்ன அர்த்தம்? அரேபியர்கள் என்ன அர்த்தம்? அரேபியர்கள்லாம் முஸ்லீம்ஸ் டைரக்டா சொல்லக்கூடாது நம்ம. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாருமே முஸ்லீம்ஸா இல்ல. அப்படின்னு அந்த இந்தியன்ஸுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க? கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, முஸ்லீம்ஸ் இருக்காங்க, மற்றவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி அரேபியர்கள்ல மெஜாரிட்டி யார் இருந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா அந்த டேர்ம் நாம புரிஞ்சுக்கணும். அரேபியர்கள் அப்படின்னு சொன்னா அது ஒரு நிலப்பரப்பை மையப்படுத்தினது. ஸோ அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. ஆக்சுவலா இந்த காலப்பகுதியில தான் இஸ்லாம்ன்ற ஒரு மதமே என்ன ஆகுது?
தோன்ற ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இஸ்லாம்ன்ற ஒரு மதமே இல்ல. அடுத்தது கிபி 1072 முதல் 1099 முடிய செல்சுக்கியன்ஸ், கிபி 1099 முதல் 1291 முடிய குரசேடர்கள். குருசேடர்கள், இவங்க குருசேட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டார்க் ஏஜஸ்ல கிறிஸ்தவர்கள், சிலுவை வீரர்கள் அப்படின்னுவாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போப்பு மார்க்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தவங்க இவங்க. ஸோ ரோமன் கேத்தலிக் சர்ச் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த குருசேடர்கள், சிலுவை வீரர்களை நீங்க போய் என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணிருங்க, நீங்க போட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுல பர்டிகுலர் யார் அதிகமா வேட்டையாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா யூதர்களை. ஏன், நீங்க தானே எங்க ஆண்டவர் என்ன பண்ணீங்க, கொலை பண்ணீங்க, உங்களை என்னவே பண்ண மாட்டேனாங்க, சும்மாவே விட மாட்டேன்னு என்ன பண்ணாங்கன்னா பிடிச்சி கொலை பண்ணாங்க. கரெக்டா? கரெக்டான்னு கேட்கிறேன். அவங்க பண்ணது கரெக்டா தப்பா? ஏன், ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாரு, ஒரு கணத்துல அடைஞ்சா இழுத்து என்ன பண்ணு, மறு கணத்துல அடைஞ்சு சொன்னாரு. அப்படி நான் புரிஞ்சுங்களா? இது ஏன் இதெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா மகாபரிசுமான விசுவாசம் இல்ல, அங்க வசனத்தின் அடிப்படையிலான ஃபெய்த் இல்ல. அடுத்தது தேசம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, நான் வாசிங்க. கிபி 1291 முதல் 1517 முடிய மம்லூக்ஸ். மம்லுக்ஸ். கிபி 1517 முதல் 1917 முடிய அட்டோமான். ஒட்டோமான்ஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள யார் வருது, எது வருதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருது. இந்த சமயத்துல யூதர்கள் எங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, உலக நாடுகள் முழுக்க அடிமைகளாக சிதறப்பட்டிருக்கிறாங்க. இந்த காலப்பகுதியில் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிளஸ் அதற்கு பிற்பாடு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை தான் பைபிள்ல மாபெரும் தீர்க்கதரிசிகளா இருக்கக்கூடிய தானியேல், எசேக்கியேல், ஏசியா, எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகள் இந்த தேசத்துக்கு என்ன நடக்க போகுதுன்ற மாபெரும் தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ப்ராஃபசிஸ சொன்ன ப்ராஃபட்ஸே யார் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த 4 பேர்கள் தான். அதுல ஒரு தீர்க்கதரிசியினுடைய தீர்க்கதரிசனம் எடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். யார் அந்த தீர்க்கதரிசி அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறார். வாசிக்கலாம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. என்மேல்னா என்மேல் இல்ல, யார் மேல, எசேக்கியேல் மேல அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. அப்படின்னா எசேக்கியேலை கொண்டு போய் எங்க நிறுத்திட்டாரமா, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவுல நிறுத்துறாரு. நம்மளை கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கும், அங்க கொண்டு போய் யார் நிறுத்தி விட்டாருங்க, எசேக்கியேலை நிறுத்தி. அடுத்தது வசனங்கள் 2 மற்றும் என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அப்படின்னா பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. உலர்ந்ததுமாய் இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி சொன்னா புரியாது. காஞ்சு போயிருக்கு அப்படி சொன்னா நமக்கு என்ன ஆகுங்க, புரியும். ஏன் காஞ்சு போயிருக்கு? ஏன்னா அந்த எலும்புகள் ரொம்ப நாளா எங்க இருந்திருக்காமா, பள்ளத்தாக்கின் நடுவில். பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும், 2 மலைகளின் நடுவே இருக்கக்கூடியதுதான் என்ன பள்ளத்தாக்கு. அப்படின்னா ரொம்ப நாளா அந்த எலும்புகள் எங்கே இருந்திருக்கு, அங்கே இருந்திருக்கு. வெயில் அந்த எலும்பு மேல பட்டு 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 அந்த எலும்புகள் என்ன இருக்குங்க, காஞ்சு போயிருக்கு, உலர்ந்து போயிருக்கு. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். தேவன் கேட்கிறார், மனுபுத்திரனே எசேக்கியேலே, இந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறாருமா. உடனே அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்று. தேவனே எனக்கு என்ன தெரியும், கொண்டு வந்து நிக்க வச்சிங்க அதான் தெரியும், அது போய் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க. வசனங்கள் 4 முதல் 6 முடிய. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால். யாரை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும்? இப்போ எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளே, யாருடைய வார்த்தை கேளுங்கள்? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். என்ன பண்ண போறாரமா? இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது
உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. இப்ப எல்லா எலும்பையும் ஃபர்ஸ்ட் ஒன்னா சேர்க்க போறாராமா, அதுக்கு அடுத்தது நரம்புகளை என்ன பண்ண போறாராமா, சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. உங்கள் மேல் மாம்சத்தை என்ன பண்ண போறேன், உண்டாக்க போறேன். உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று. அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, நீங்க உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று யார்கிட்ட சொல்றாரு, உலர்ந்த எலும்புகள் கிட்ட சொல்லுன்னு போய் யார்கிட்ட சொல்றாருன்னா எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு. அப்படின்னா முதல்ல என்ன ஆகணுமாமா, எல்லா எலும்புகளும் ஒண்ணு கூடணும். அடுத்தது எது சேரணும், நரம்பு. அதுக்கு அடுத்தது சதை வந்துட்டா போதுமா, ஆவி என்ன ஆகணும், வரணும். வாசிக்கலாம் எசேக்கியேல் 37:7-8 வசனங்கள் 7 மற்றும் 8. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரை. அப்படின்னா இப்ப எசேக்கியேல் என்ன பண்றாருன்னா சொன்ன மாதிரி என்ன பண்றாருங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் என்ன உண்டாச்சாமா, ஒரு இரைச்சல். இரைச்சல் அர்த்தம் திடீர்னு ஒரு சவுண்ட் வருதான். என்னாச்சாமா, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. அப்படியே யார் பார்க்கிறாரு, எசேக்கியேல். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று, மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாம. எல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சுங்க, வந்துருச்சு. என்ன மட்டும் வரல, இவ்வளவு வந்த பிரயோஜனமா, என்ன வரணும், இப்போ ஆவி என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரணும். இப்ப அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிங்க வசனங்கள் 9 மற்றும் 10. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. நீ இப்ப எதை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுப்புத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே நீ காற்று திசை 4 இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்படின்னா இவர்களுக்கு ஆவி வரணும்னா காற்று திசை 4 இருந்து காற்று வந்து யார் மேல் அடிக்கப்பட வேண்டும், இந்த உலர்ந்த எலும்புகள் மீது அடிச்சா என்ன வந்துருமா, ஆவி வந்துருமா. அவரு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்படின்னா ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்குது, அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் என்ன பண்றாங்க, நிற்கிறார்கள், நின்ட்டாங்க. அப்படின்னா இது ஏன் சொல்றாரு, கேட்கறதுக்கு எப்படி இருந்துச்சுங்க, நல்லா இருக்குது. ஆனா தேவன் ஏன் இது சொல்றாரு அப்படின்னா, யார் இது, யார் இந்த உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு பார்த்தா சொல்றார் தேவன். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் வேற யாரும் கிடையாது, இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்ட உலர்ந்த எலும்புகள் யாரு, இஸ்ரேல் ஜனங்கள். சரிங்களா? அப்படின்னா இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், கிபி 70க்கு அப்புறமாக உலக நாடுகள் முழுக்க என்ன பண்ணப்பட்டார்கள், சிதறிக்கப்பட்டாங்களையா. சிதறிக்கப்பட்ட இடத்துல மிகப்பெரிய உபத்திரவத்தை யார் ஃபேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா போற எல்லா இடத்துலயும் யூதர்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஒரு சொந்த நிலத்தை கூட போன இடத்துல யாரால வாங்க முடியல, யூதர்களால வாங்க முடியல. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க, எப்படி வெயில் பட்டு பட்டு அந்த எலும்புகள் காஞ்சு போச்சோ, போன எல்லா இடத்துலயும் உபத்திரம் வாங்கி 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 திரும்பி எங்க தேசத்துக்கு போவோம் என்கிற நம்பிக்கையை யார் கற்று போச்சு, யூதர்களுக்கு. என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா திருப்பி எல்லாம் தேசத்துக்கு என்ன பண்ண மாட்டோம், நம்ம போகவே போறதில்ல அப்படின்னு அவங்களுடைய நம்பிக்கையே அற்று போச்சுன்னு என்ன பண்றாங்க, அவங்க இந்த உலர்ந்த எலும்புகள் போன்று சொல்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். தேவன் இப்ப என்ன சொல்லிட்டாரு, உங்களை திரும்பி இதே இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்ண போறேன், வரவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே வாசிங்க வசனங்கள் 13 மற்றும் 14. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர். என்ன அழகா சொல்றாரு, இதை சொன்ன இதை செய்வேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் செய்யறதா என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். தேவன் என்ன பண்றாருன்னா கிளியரா சொல்றாரு. அப்படின்னா கிளியரா இதுல இருந்து என்ன புரியுது? உலர்ந்த எலும்புகள் இந்த இடத்துல யார் அடையாளப்படுத்துறாங்க? சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். எப்ப சிதறடிக்கப்பட்டாங்க? கிபி 70 என்ன பண்ணப்பட்டார்கள்? அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்க. இப்ப என்ன ஆகணும்? எலும்புகள் சேரணும், நரம்புகள் சேர வேண்டும், சதை வளர வேண்டும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? எலும்புகள் சேர வேண்டும். எலும்புகள் சேர வேண்டும் என்றால் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் தேசத்திற்கு என்ன பண்ண வேண்டும்? கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். அது எப்படி கூட்டி சேர்க்கப்பட போகிறார்கள் என்பதை தேவன் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பார்க்கிறோம் பாருங்க, இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம்னா என்னன்னா, பின்னாடி நடக்கக்கூடிய சம்பவத்தை முன்னாடியே தேவன் பைபிள் என்ன பண்ணிருக்கணும்? ரெக்கார்ட் பண்ணிருக்கணும். அந்த ரெக்கார்ட் அப்படியே நடக்கும். அதை நாம் புரிந்து கொள்வதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்க்க தரிசனம். வாசிக்கலாம். எரேமியா 16 அதிகாரம் 16 வசனம். எரேமியா 16 அதிகாரம் 16 வசனம். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை மறுபடியும் கூட்டி சேர்ப்பதற்காக தேவன் ஃபர்ஸ்ட் யார் அழைச்சு அனுப்ப போறாராமா? மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் போய் என்ன பண்ணுவாங்க? இந்த சிதறடிக்கப்பட்ட யூதர்களை பிடித்து எங்க வருவாங்க? தேசத்துக்கு கொண்டு வருவாங்கன்றார். அதற்கு பின்பு, எதற்கு பின்பு? மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்பிச்சிட்ட பிறகு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அப்படின்னா அதற்கு பின்பு வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ஏன் வேட்டைக்காரர்கள் அதற்கு பிற்பாடு அனுப்புவேன்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவர்களாலே சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ண முடியாது, அதை செய்ய முடியாது. அதற்கு பிற்பாடு வேட்டைக்காரர்கள் அனுப்பு அப்படின்ட்டார். அப்படின்னா சொன்ன மாதிரியே இந்த தீர்க்க தரிசனம் எப்பொழுது நிறைவேற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா கிபி 1878 வருஷம். அது என்ன வருஷம்? இப்பதான் நம்ம பார்த்தோம், கணக்கு போட்டு பார்த்தோம். 1878 என்ன முடியுது? இஸ்ரேலின் தண்டனையின் காலம் முடியுது. 1878 இருந்து அப்ப என்ன ஆரம்பிச்சிருக்கோம்? அவர்களுடைய ஃபேவர் ஆரம்பித்திருக்கும். சொன்ன மாதிரியே 1878 வருஷம். இங்கிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டேட்டோட பைபிள் தீர்க்க தரிசனம் என்ன ஆகும் போதுன்னு பாத்தீங்கன்னா சொல்ல போது. சோ அப்படின்னா எக்ஸாக்டா 1878 வருஷம் பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு கூட்டத்தை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டுறாங்க. சோ அந்த கூட்டத்துக்கு யார் தலைமை வகிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்யமின் டிஸ்ரேலி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா தலைமை வகிக்கிறாரு. சோ அவர் தான் யாரா இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸுக்கு சேர்மேனா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தலைமை வகிக்கிறார். சோ அந்த இடத்துல தான், அந்த பெர்லின் காங்கிரஸ்ல தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்குன்னு ஒரு சொந்த இடத்தை என்ன பண்ணலாம், நம்ம சொந்த தேசத்தை உருவாக்கலாம் எனக்கூடிய எண்ணம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உருவாகுது. அதற்கு வடிவத்தை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பென்யமின் டிஸ்ரேலி. இவர் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு யூதன். யாருங்க? இந்த பென்யமின் டிஸ்ரேலி. அவருக்குள்ள என்ன இருந்திருக்கும்? தேசத்தை திரும்பி என்ன பண்ணணும், கட்டி எழுப்பணும்னு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அப்போ சொன்ன மாதிரியே அந்த டைம் பீரியட் வரைக்கும் யூதர்களே எங்க லேண்ட் வாங்க முடியாதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் லேண்ட் வாங்க முடியாது. ஏன்னா அந்த டைம் வரைக்கும் அந்த லேண்ட் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு? ஒட்டமான்ஸ் என்று சொல்லக்கூடிய துருக்கி முஸ்லிம்கள் வசம் இருந்தது. சோ அந்த சமயத்துல தான் முதல் 1878 வருஷம் ஒரு சின்ன லேண்டை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க வாங்கலாம் அனுமதி கிடைக்குது இந்த உலக நாடுகள் போட்ட இந்த கூட்டமைப்புல. சோ எக்ஸாக்டா ஓசியா 2 அதிகாரம் 15 வசனமும் நிறைவேறுது. வாசிக்கலாம். ஓசியா 2 அதிகாரம் 15 வசனம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்தில் இருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள். அப்படின்னா அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களாகிய நம்பிக்கையின் வாசலாகிய ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார் இல்லையா? இந்த நம்பிக்கையின் வாசல் அப்படின்னா இங்கிலீஷ்ல டோர் ஆஃப் ஹோப். அதனுடைய ஹீப்ரூ மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்டா டிக்வா அப்படின்ற ஒரு இடத்தை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வாங்குறாங்க. எக்ஸாக்டா 1878
அப்படி வாங்கும்பொழுது அந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வித்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சதுப்பு நிலம், மலேரியல் ஸ்வாம்ப். வெறும் மலேரியா கொசுக்கள் மட்டும்தான் என்ன ஆகுதுங்க இருக்குது. மாபெரும் விலையை கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. அப்படின்னா தங்களுடைய சொந்த நிலத்தையே, சொந்த தேசத்தையே இவங்கள என்ன பண்றாங்க, வாங்குறாங்க. இப்படி வாங்குவாங்கன்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா? சொல்லப்பட்டிருக்கு. வாங்குவாங்கன்னு மட்டும் சொல்லப்படல. ஒரு நிலத்தை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? பத்திரத்தை கையெழுத்து போடணும். பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் மட்டும் போதுமா? சாட்சி கையெழுத்து போடணும். அப்படின்னா பத்திரத்தில் கையெழுத்து போடுவாங்க, சாட்சி கையெழுத்து போடுவாங்க அப்படின்லாம் வசனம் இருக்குமா பைபிளில்? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. ஆச்சரியத்தக்க நிறைவேறுதல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. எரேமியா 32ஆம் அதிகாரம் 43 இருந்து 44 வரை எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் உயிர் பெற்று தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற ஆரம்பிக்குது. எரேமியா 32ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 மற்றும் 44. மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். இந்த தேசத்திலே நிலங்கள் கொள்ளப்படும். பென்யமீன் தேசத்திலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலைக்கரையமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரையிடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன மாதிரியே 1878 முதல் பெட்டாட்டிக்வா காலனி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உருவாகுது. முதல் பெட்டாட்டிக்வான்ற இடத்துல போய் செட்டில் ஆனவங்க இவங்க தான். என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அத்தனை ஏறக்குறைய 1800 வருஷமா அந்த இடம் ஏன் ஒரு சதுப்பு நிலமா ஒன்றுத்துக்கும் உதவாது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை வருஷமா மழையே என்ன ஆகலை, வரல. ஆனால் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் யூதர்கள் இந்த இடத்த வாங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்த உடனே இத்தனை வருஷம் மழை வராத இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை வர ஆரம்பிக்குது. யார் காரணம்? தேவன் இப்படி செய்ய போறன்றத தேவன் முன்கூட்டியே தீர்க்க தரிசனத்தில் என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியும் இருக்கார். வாசிக்கலாம். யோயேல் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோயேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 மற்றும் 24. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அப்படின்னா முன்மாரியும் பின்மாரியும் கொடுப்பார். மாறின அர்த்தம் மழை. அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல பெட்டாட்டிக்வா, அந்த பெட்டாட்டிக்வா இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப இப்படி இருக்கு பெட்டாட்டிக்வா நவ். யோசிச்சு பாருங்க. கண் கூட எல்லா தீர்க்க தரிசனம் என்ன ஆயிடுச்சு, நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்டாங்களையா? அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட எல்லாரையும் மறுபடியும் என்ன பண்ண போறேன், நான் கூட்டி சேர்க்க போறேன்னு சொல்லிட்டார். அதுதான் உலர்ந்த எறும்புகளை மறுபடியும் கூட்டி சேர்ப்பது. அப்படின்னா எந்த இடத்துல இருந்து கூட்டி சேர்ப்பாரு? எங்க துரத்தி விட்டாரோ அங்கிருந்தா என்ன பண்ணணும், கூட்டி சேர்க்கணும். அப்படின்னா எந்த இடத்துல துரத்தி விட்டாரம்மா அந்த இடத்துல இருந்து கூட்டி சேர்க்க போறாரம்மா. அப்படின்னா எங்க இருந்து வர போறாங்களாமா? இஸ்ரேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வர பண்ணின கர்த்தரையுடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா கிபி 70 சிதறிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் அதிகமா செட்டிலான இடம் வடதேசம். அங்கிருந்து தான் எல்லா யூதர்களும், பெரும்பான்மையான யூதர்கள் திரும்பவும் தேசத்துக்கு வந்தார்கள். அப்படின்னா அந்த வடதேசம் என்பது எது? அந்த வடதேசத்துல தான் அதிகப்படியான யூதர்கள் என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆனாங்க. அந்த வடதேசம் என்பது எது? அப்படியே பாருங்க, சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டிருக்க பாருங்க, அதான் இஸ்ரேல் தேசம். அதுக்கு வடக்கே எந்த தேசம் இருக்குது? அதுக்கு வடக்கே எந்த தேசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. அப்படின்னா சிதறடிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான யூதர்கள் எங்க செட்டில் ஆயிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில்
ஸோ அப்படி நான் செட்டிலான எல்லா இடத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்ண போறேன், நான் திரும்ப வர பண்ணுவேன்னு சொன்னாரு. அதுக்கு தான் நான் முதல்ல யாரை அனுப்ப போறேன்னு சொன்னார்னா, இதோ மீன் பிடிக்கிற அநேகரை நான் என்ன பண்ண போறேன், அழைத்து அனுப்புவேன் அப்படின்னாரு. அப்படி மீன் பிடிக்கிறவர்கள் எப்படி மீன் பிடிப்பாங்க, ஒரு பெயிட் போட்டு இல்லையா, ஒரு சின்னதாக ஒரு இறைய போட்டு என்ன பண்ணுவாங்க, பிடிக்கிற மாதிரி முதல் மீன் பிடிக்கிற வகுப்பார்க்குள்ள யார் வராருன்னா தியோடர் ஹெர்சல். கிபி 1882 வருஷம் தியோடர் ஹெர்சல் அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா, ஜயன் மூமெண்ட், சியோன் இயக்கம் அப்படின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி என்ன பண்றாருன்னா, நாம மறுபடியும் சொந்த தேசத்துக்கு என்ன பண்ணலாம், போலாம். எல்லாம் ஒவ்வொரு தேசத்துல என்ன ஆயிருப்பீங்க, செட்டில் ஆயிருப்பீங்க இல்லையா, எல்லாருமே நீங்க செட்டில் இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு எங்க வந்துருங்க, நம்மளுடைய சொந்த தேசத்திற்கு போய் லேண்ட் வாங்கி செட்டில் ஆகலாம் அப்படின்னு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் அறைக்கூவல் விடுகிறார். அதுக்காக கரெக்டா ஃபர்ஸ்ட் ஜயனிஸ்ட் காங்கிரஸ் 1896 வருஷம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்குது. அந்த 1896 வருஷத்துல தான் இவரு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒரு புத்தகமும் வெளியிடுறார், த ஜூவிஷ் ஸ்டேட். யூதர்களுக்கு அவங்களுடைய சொந்த தேசத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது அப்படின்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு புஸ்தகத்தையும் வெளியிட்டு எல்லாரையும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா கூட்டி சேர்க்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, வர ஆரம்பிக்கிறாங்க. 1909 வருஷம் டெல் அவீவில் வெறும் 6 ஆண்கள் 4 பெண்மணிகள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உருவாக்கின டெல் அவீவ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கு. அப்படின்னா வடதேசத்துல இருந்து மட்டும்தான் அவர்கள் வடதேசத்துக்கு மட்டும்தான் சிதறடிக்கப்பட்டாங்க, அங்கிருந்து மட்டும்தான் கூட்டி சேர்க்கப்படுவார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேற எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லா இடத்துல இருந்து என்ன பண்ணுவேன், நான் கூட்டி சேர்ப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கார். சக்கரியா 8:7 வரைக்கும் வாசிங்க. சகரியா 8 வசனங்கள் 7 மற்றும் 8. இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். அவர்கள் எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா இதோ கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை நான் ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன் அப்படின்னா தேவன் தெளிவா சொல்றாரு. சகல இடங்களிலிருந்து யூதர்களை என்ன பண்ண போறேன், மறுபடியும் கூட்டி வர போறேன். அவங்களை எருசலேமின் நடுவிலே குடியிருப்பார்கள். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த தீர்க்கதரிசனம் சொல்லும் பொழுது இது எதுவுமே என்னாகல, நடக்கல. அவர்கள் எனக்கு உண்மையும் நீதியுமான ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சொன்ன மாதிரியே 1882 இருந்து 1903 வரைக்கும் ஏறக்குறைய 25,000 யூதர்கள் எங்க நுழையிறாங்கன்னா பாலஸ்தீனத்துல நுழையிறாங்க. ஏன் பாலஸ்தீனம், அந்த சமயத்துல என்ன மாத்திட்டாங்க, இடத்துக்கு பேரு பாலஸ்தீனான்னு மாத்தாச்சு. ஆக்சுவலா எந்த தேசத்துக்குள்ள நுழையிறாங்க, இஸ்ரேல் தேசத்துக்குள்ள நுழையிறாங்க. இந்த கூட்டி சேர்ப்புக்கு பேரு தான் ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்னு வாங்க. ஃபர்ஸ்ட் அலியா அப்படின்னா அக்சன்ட், எழும்பி வருதல். அலியானா எழும்பி வருதல். இவங்க மறுபடியும் எழும்பி சொந்த தேசத்திற்குள் என்ன பண்ணாங்க, வராங்க. இப்படி வரக்கூடிய இந்த சமயத்துல தான் திடீர்னு முதலாம் உலக யுத்தம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெடிக்குது. அந்த முதலாம் உலக யுத்தத்துல அது வரைக்கும் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு விரோதமா தான் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. முதலாக உலக வல்லரசுகள் உராசி கொண்ட தருணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முதலாம் உலக யுத்தம். அந்த முதலாம் உலக யுத்தத்துல ஒரு மிகப்பெரிய ரோல் யார் பிளே பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் சாம்ராஜ்யம். சரிங்களா? அந்த சமயத்துல அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கெமிக்கல் வெப்பன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கெமிக்கல் வெப்பன்ஸை உருவாக்கி கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயின் வைஸ்மேன் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட். இவர் அசிட்டோன் போன்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி மாபெரும் வெப்பன்ஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை யார் அடைகிறார்கள் என்றால் பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையுது. ஸோ அந்த பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சீங்க, உங்க உதவினாலதான் நாங்க என்ன பண்ணோம், இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சோம், உங்களுக்கு கைமாறா நாங்க திருப்பி என்ன செய்யறது அப்படின்னு யார்கிட்ட கேட்கறாங்கன்னா சைம் வைஸ்மேன் கிட்ட கேட்கறாங்க. ஸோ சைம் வைஸ்மேன் வேற யாரும் கிடையாது, இவர் ஒரு யூதன். இவர் திருப்பி என்ன தெரியுமா கேட்கிறாரு, யூதர்களுக்குன்னு சொந்த தேசம் மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அதுக்கு யார் அக்ரி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் 1917 வருஷம் பால்ஃபோர் டிக்ளரேஷன் போடுறாங்க. அந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல யூதர்கள் எங்க போய்
சொந்த தேசத்தை உருவாக்கலாம், அவர்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில். சரிங்களா? அப்ப அந்த தேசத்துக்குள்ள பாலஸ்தீனா அப்படின்ற இடத்துக்குள்ள மேக்சிமம் யார் ஆக்கிரமிச்சாச்சு? அரேபிய முஸ்லீம்கள் என்ன பண்ணிட்டாங்க? அதுக்குள்ள வந்துட்டாங்க. அப்படின்னா அந்த சமயத்துல தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பால்ஃபோர் மூலமா, பால்ஃபோர் டிக்ளரேஷன்ல யூதர்களுக்கு யூத நாட்டை என்ன பண்ணலாம், சொந்த தேசமா ஏற்படுத்தலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு செய்யறாங்க. ஆனா இவங்க முடிவு செய்யும் போது, பிரிட்டன் கவர்மெண்ட் முடிவு செய்யும் போது லேண்டே ஆக்சுவலா யார் கட்டுப்பாட்டுக்குள்ளவே இல்லை, பிரிட்டன் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுக்குள்ள கூட இல்லை. ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமலே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துல இஸ்ரேல் தேசம் யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. ஸோ துருக்கி, சிரியா, இந்த இஸ்ரேல் தேசம் இது எல்லாத்தையுமே உள்ளடக்கின மாபெரும் சாம்ராஜ்யமா இந்த ஒட்டோமன் சாம்ராஜ்யம் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்துல தான் ஒட்டோமன் சாம்ராஜ்யத்துக்கும் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கும் மாபெரும் யுத்தம் வெடிக்குது. அந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் ஜெயிக்கிறாங்க. ஸோ 1917 வருஷம் ஜெனரல் ஆலன்பி, அவர் தான் மிலிட்ரி ஜெனரலா இருக்கார் பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு. அவர் எருசலேம்ல வெற்றி பவனி நடத்தக்கூடிய ஒரு பிக்சர் இது. 1917 என்டர் ஆகுறாங்க. ஒரு 5 கவுண்டர் அட்டாக்ஸை ஒட்டோமன் சாம்ராஜ்யம் கொடுத்தாலுமே கூட என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியல. ஜெயிச்சுட்டு அந்த ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தை ஜெயிச்சுட்டு இஸ்ரேல் தேசத்தை யார் கைப்பற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட் கைப்பற்றுகிறார்கள். அப்படி கைப்பற்றும் பொழுது ராணுவ பரேட் நடத்துவாங்க இல்லையா, அந்த பரேட்னுடைய பிக்சர் இது. ஜாஃபா கேட் 11th டிசம்பர் 1917 எடுத்த பிக்சர். அபிஷியல் செரிமோனி, ஜெருசலேமை கைப்பற்றிட்ட பிறகு நடத்திட்ட செரிமோனி. அந்த செரிமோனியில மிலிட்ரி ஃபாஸ்ட். இந்த இடத்துல ஆலன்பி, ஜெனரல் ஆலன்பி எங்க இருக்கிறார்? இவர் தான் ஜெனரல் ஆலன்பி. என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கிறார். யாருக்கு? ராணுவ வீரர்களுக்கு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா சல்யூட் அடிக்கிறாரு. ஆனா இந்த ராணுவ வீரர்களை பார்க்கும்போது இந்த மூஞ்ச எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நம்பூர் சிங்குங்க, இவங்க எங்க அங்க போனாங்க? ஆக்சுவலா இது ஒன்றும் பெருமைக்குரிய விஷயம்லாம் கிடையாது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970sலாம் இந்தியா யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு? பிரிட்டன் கட்டுப்பாட்டுக்குள்ள தானே இருந்துச்சு. அவங்களுடைய ராணுவ வீரர்களை இறக்காம யாரை பயன்படுத்தியிருக்கிறாங்க? இந்திய ராணுவ வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டில் ஆஃப் ஹைஃபால இந்தியன் 15th இம்பீரியல் சர்வீஸ் 5th கல்வாரி டிவிஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சல்யூட் அடிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தினுடைய அவங்க சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கைப்பற்றுகிறார்கள். ஸோ பிரிட்டிஷ் வசம் எது வருது? இஸ்ரேல் தேசம் வருது. 1948 வரைக்கும் பிரிட்டன் கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு. இப்போ 1920களில் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைம் வைஸ்மேன் ஒரு கனவு திட்டத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்களும் என்ன பண்ணுங்க, நீங்க கோஆப்ரேட் பண்ணுங்க, யூதர்கள் கூட ஒன்றா என்ன ஆகுங்க, நீங்க செட்டில் ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. பட் இந்த இடத்துல அந்த விஷயத்தை யாரு எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரபிய முஸ்லிம்கள். இவங்க வருகிறத நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். இவங்களுக்குன்னு ஒரு சொந்த தேசத்தை என்ன பண்ணக்கூடாது, உருவாக்க கூடாதுன்னு இவங்க தடை பண்றாங்க. யாரு? முஸ்லிம்கள். ஏன்? ரொம்ப நாளா நாங்க அங்க இருக்கோம்னு. உண்மைதான், ரொம்ப நாளா அவங்க அங்க இருக்கிறாங்க. ஆனா அது யாருடைய இடம்? ஆக்சுவலா கிபி 70க்கு முன்னாடி யார் இருந்தது அங்க? ஆக்சுவலா யார் இருந்தது? தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வாக்களித்த தேசம் அது. ஸோ அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாபெரும் பிரச்சனை இவங்களுக்கு ஏற்படுது. என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1930க்கு அப்புறமாக எந்த அரேபியர்களாலையும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவருக்கு வர முடியல. அட் த சேம் டைம் பிரிட்டன் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் திரும்பி நிறைய வர்றத தேசத்துக்கு வர்றதை என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கடி அதிகமாக தடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா பீல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை 1937 பிளான் பண்ணுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இடத்த துண்டா போடலாம் அப்படின்னு. எப்படி பிளான் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூத நாட்டை உருவாக்கிடலாம். அந்த யூத நாட்டில் எது இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஸ்ட்ரிப்பு, கலீலேயா, இஸ்ரேல் வேலி எல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூவிஷ் ஸ்டேட்டுக்கு. இதோ இருக்கு பாருங்க, இந்த இடம்லாம் ஜூவிஷ் ஸ்டேட்டுக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு கொடுத்துடலாம்? அந்த அரேபிய முஸ்லீம்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளான் போடுறாங்க. பீல் கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷனை. ஆக்சுவலா மொத்த இடமே யாருது?
இஸ்ரேல். பட் இப்படி பிளான் போடுறாங்க இல்லையா, இந்த பீல் கமிஷன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. இந்த கமிஷன் நிறைவேறவே இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? திடீர்னு 2ஆம் உலக யுத்தம் என்ன ஆயிடுச்சு, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயத்தில். அப்படி வெடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த பீல் கமிஷனுடைய டிஸ்கஷன்ஸ், இந்த பீல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஃப்ரீஸ் அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு நிறுத்துறாங்க. அந்த சமயத்தில் தான் 1939 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த வெள்ளை அறிக்கையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 75,000 யூதர்கள் உள்ளே வரலாம், அதுக்கப்புறம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்குள்ள? இஸ்ரேல் தேசம். இந்த சமயத்தில் தான் எங்கேயே மாட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கு வர முடியாமல் யூரோப்பில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டிக்கொண்ட சமயத்தில் தான் கரெக்டாக இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. தேவன் என்ன சொன்னார்? இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். யார் மீன் பிடிக்கிற அநேகர்? தியோடர் ஹெர்ஷல் போன்றவர்கள், செயின் வெய்ஸ்மேன் போன்றவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சொந்த தேசத்துக்கு வாங்க நிறைய பிளான் போடுறாங்க, வராங்க. ஆனால் நிறைய யூதர்கள் வந்து செட்டில் ஆனாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகலை. காரணம் என்ன? உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் நீங்கள் நல்லா செட்டில் ஆயிருக்கீங்கன்னு வைங்க. ஒரு 2000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது உங்களுக்கு. எத்தனை? 2000 கோடி ரூபாய் சொத்து. இங்கேயே நல்லா செட்டில் ஆயிட்டீங்க. திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் வருது, பாகிஸ்தானுக்கு கிளம்பி வாங்க, அதுதான் உங்களுடைய பிதாக்களின் தேசம், அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னா போவீங்களா? நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம், போக மாட்டோம். ஆனால் காஞ்சிபுரத்தில் யாருன்னா உங்களை இருக்கவே விட விடாத மாதிரி உதச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுவோம், ஓடி போயிடுவோம்ல. அந்த மாதிரி தான் யூதர்கள் போன எல்லா இடத்துலையும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ஏன்னா இருக்கிறதுலே தேவடைய ஜனங்கள் அதி புத்திசாலிகள். ஸோ செட்டிலான எல்லா இடத்துலையும், போன எல்லா இடத்துலையும் ரொம்ப பெரிய பெரிய பொசிஷனில் போய் எங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் ஐரோப்பியா தேசம் முழுக்க, ஐரோப்பியா கண்டம் முழுக்க, தேசம் இல்லை கண்டம் முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா செட்டில் ஆகிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் திருப்பி போனால் என்ன பண்ண மாட்டாங்க, போல தேவன் சொல்கிறார், அதற்கு பின்பு வேட்டைக்காரனை என்ன பண்ண போகிறேன், நான் அனுப்ப போகிறேன். அப்படி அனுப்பப்பட்ட வேட்டைக்காரன் வேறு யாரும் கிடையாது, அடோல்ஃப் ஹிட்லர். அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லரை பத்தி எதுல இருக்கு? பைபிள் இருக்கு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மானியா தேசத்தை மிகவும் நேசிச்சார். அவர் மோசமான மனுஷன், இது வரைக்கும் மனுக்குலத்துல பிறந்த மனுஷன் இல்லையே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஆளாக யார் தான் இருக்கிறாங்க, யூதர்கள் தான் இருக்கிறாங்க. யார் இவரு? E = அதை வேற ஏன் ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றீங்க. ஸோ அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லேருந்து யூரி ககரன், யூரி யார், இவரை புதுசாக இருக்கிறாரு அப்படின்னா ரஷ்யன் சயின்டிஸ்ட், முதல் விண்வெளிக்கு போனவர். எல்லா பெரிய இடத்துலையும் யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தா யூதர்கள் இருக்கிறாங்க. அப்படின்னா இவங்களை விடவே கூடாது, வேட்டையாடணும்னு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுறாரு. ஹிட்லர் முடிவு பண்ணி எல்லா யூதர்களையும் வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. ஹோலோகாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஹோலோகாஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் நெருப்பினால் ஆன பெரும் நாசம். ஒரு மாபெரும் நெருப்பினால ஒரு பெரும் நாசம் அடைந்தா எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட நாசத்தை யார் யாருக்கு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லர் யூதர்களுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கிறார். எல்லா யூதர்களும் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறாரு. நாசி படைகள் யூதர்களை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, பட்னி போட்டு கொலை பண்றாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் கேம்ப், ஒரு கேம்ப் வச்சு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு யூதர்களை பயன்படுத்துறது. இவர் அப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராஷூட் ஹார்னஸ் வச்சு ஒரு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டில் அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, அன்கான்ஷியஸில் ஒருத்தர் இறந்து போயிருக்கார். ஆக்சுவலாக 2ஆம் உலக யுத்தம் எப்போ முடிவுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்போ உள்ள கால் எடுத்து வைக்கிறாங்களோ அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலக யுத்தமே ஒரு முடிவுக்கு வருது. அப்படி வந்து யூஎஸ் இராணுவ வீரர்கள் வந்து அப்புறமா வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, ஆக்சுவலாக யூஎஸும் ரஷ்யாவும் சேர்ந்து யாரை முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை முடிக்கிறாங்க. ஹிட்லர் அப்போ தான் மறிக்கிறார். அப்புறமா தான் யூஎஸ் சோல்ஜர்ஸ் உள்ளே வந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னா ஏப்ரல் மாதம் 1945 ஃபோட்டோ எடுக்கிறாங்க, மைக்ரோவேவ் ஓவனில் போட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரை? யூதர்களை. ஸோ மோசமான மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் யூதர்களை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலை செய்து
குவிக்கிறார்கள். இதுல ஜோசப் மேங்கலே இவர் பேர், ஒரு மோசமான நபர், ஹிட்லருடைய கைக்கூலி. என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கும் யூத குழந்தைகள் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்த ஆரம்பிச்சு டீப் ஃப்ரீஸ் பண்ணி துன்பப்படுத்துறது. அப்படின்னா இதெல்லாம் மனித பிண குவியல்கள். போலாண்டில் ஒரு இடம் இருக்கு, யூதர்களால் மறக்க முடியாத இடம், ஆஸ்விட்ஸ் கான்சன்ட்ரேஷன் கேம்ப். இந்த ஒரு கேம்ப்ல மட்டும் 9,60,000 யூதர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கேஸ் சேம்பர்ல போட்டு அடைச்சு கொண்டு இருக்கான். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல திடீர்னு கதவெல்லாம் சாத்தி இருக்கு, இந்த ஏசி உள்ள வருவதற்கு பதிலாக பாய்சனஸ் கேஸ் உள்ள வந்தால் என்ன ஆயிரும்? செத்து போயிடும். அந்த மாதிரி கேஸ்ல அடிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்க, சாதாரண ஜனங்களா இவங்க. நியாயப்பிரமாணம் இவர்களோட இதுதான், நியாயாதிபதிகள் இவங்களுக்காக தான் தேவன் அனுப்பிச்சாரு, ராஜாக்கள் இவர்களுக்காக தான் அனுப்பப்பட்டார்கள். ஏன்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியாவே எந்த ஜனங்களுக்காக தான் வந்தாரு? இந்த ஜனங்களுக்காக தான் வந்தாரு. எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டிய ஜனங்கள். ஆனா சொன்னாங்கல்ல பிலாத்து கிட்ட, இவருடைய இரத்த பழி எங்க மேல மட்டும் இல்ல, யார் மேலையும் வரட்டும், எங்க சந்ததி மேலையும் வரட்டும். பட் யூதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெவர் அகைன் ஹோலோகாஸ்ட். மறுபடியும் இப்பேற்பட்ட ஒரு பெரும் நாசத்தை என்ன பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். ஆக்சுவலா இது இன்னைக்கு வரைக்கும் யூத தேசத்துல இருக்குது. ஹோலோகாஸ்ட்ல மரித்த ஜனங்களுடைய புகைப்படங்கள் ஏறக்குறைய ஹிட்லர் மட்டும் 60 லட்சம் யூதர்களை என்ன பண்ணியிருக்கான், கொண்டு இருக்கான். அப்ப எல்லாருக்கும் எங்க ஓடணும்னு தோணுது, திரும்பி சொந்த தேசத்துக்கு போகணும். ஏன்னா அங்கதான் நமக்கு புகலிடம்னு சொல்றாங்க. அப்படின்னா தேவன் சொன்னார்ல, திருப்பி தேசத்துக்கு வர பண்ணுவேன் அப்படின்னா யூதர்களே விரும்பாக்கிட்டு கூட என்ன பண்ணிடுவாருங்க, கொண்டு வந்து சேர்த்துருவாரு. எங்கெங்கெல்லாம் யூதர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் குண்டு வெடிக்கும். உதாரணத்துக்கு பாம்பேல குண்டு வெடிச்சிச்சு நரிமன் பாயிண்ட்ல. ஏன்? இந்தியாவில் அதிகப்படியான யூதர்கள் இருந்த இடம். அப்படின்னா அங்கே குண்டு வெடிச்சா எங்க இருக்க மாட்டாங்க, அடுத்தது யூதர்கள் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு காஞ்சிபுரத்தில் யூதர்கள் இருந்தால் என்ன ஆகும், அடுத்தது ஏதாவது நடக்கும். நல்ல வேலை இல்லைங்கிறீங்களா? ஓகே. ஸோ அப்படின்னா கடைசியாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1948ஆம் வருஷம் இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்குது. 2000 வருஷ கனவு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவடையுது. சொன்னார் இல்லையா தேவன்? வசனம் வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 3-4 வரைக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 மற்றும் 4. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை செஞ்சிட்டாரா? வர பண்ணிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? எலும்புகள் சேர்ந்தது. எலும்பு சேர்ந்தா போதுமா? அடுத்து என்ன சேரணும்? நரம்புகள் என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சேரணும். எப்படி ஒரு பாடிக்கு நரம்புகள் முக்கியமோ அதே மாதிரி ஒரு தேசத்துக்கு எது முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வளரணும்னா கனிம வளங்கள். இஸ்ரேலினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பென் குரியன். ஸோ இஸ்ரேல் தேசத்தினுடைய கனிம வளங்களை உருவாக்குனதுல ஒரு மாபெரும் ரோல் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இருக்கு. ஆக்சுவலாக நம்ம நாட்டிலலாம் கனிம வளங்கள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? சேட்டலைட் இமேஜஸ் வச்சு ஒரு வேலை தேடலாம் அல்லது எதுனா விஞ்ஞானத்தை பயன்படுத்தணும். ஆனால் இஸ்ரேலில் கனிம வளங்கள் என்ன இருக்குது எங்கே இருக்குன்னு ரொம்ப ஈஸியாக எதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம்? வேதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 முடிய. அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உண்டானமான தேசம். வெட்டி பார்த்தா செம்புகள் என்ன ஆகுதுங்க? கிடைக்க ஆரம்பிக்குது. இத்தனை நாளா மழையே இல்லாத தேசத்துல கிளைமேட்டையே தேவன் என்ன பண்றாரு? மாற்ற ஆரம்பிக்கிறாரு 1878 இருந்து. வாசிக்கலாம்.
சக்கரியா 8ஆம் அதிகாரம் 11, 12. சகரியா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. இப்போதோ இந்த ஜனத்தில் மீதியானவர்களுக்கு நான் முந்தின நாட்களில் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் என்ன கர்த்தர் சொல்றாரு? முந்தின நாட்களில் இருந்தது போல இனி என்ன பண்ண மாட்டேன், நானு இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைப்பு சமாதானம் உள்ளதாயிருக்கும், இனி எப்படி இருக்கும்? விதைப்பு சமாதானம் உள்ளதாய் இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும், திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். என்னவாகுமாமா? பூமி தன் பலனை தரும். முதல் ஆதியாகமத்துல மனுஷன் பாவம் பண்ண உடனே தேவன் என்ன சொன்னாரு? பூமி இனி தன் பலனை என்ன பண்ணாது? கொடுக்காது. ஆனா இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இனி பூமி தன் பலனை கொடுக்கும். எங்க இருந்து? இஸ்ரேல் தேசத்திலிருந்து. அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நாளைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யம், 3ஆம் உலகம், நீதியின் வாசமா இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமி இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும் பொழுது உலகத்தினுடைய தலைநகராக இருக்க போறதே எதுதான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்திலிருந்து தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லா உலக நாடுகளுக்கும் என்ன ஆகுங்க? பரவ போது. விதைப்பு சமாதானமும் இருக்கும். அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல இப்ப டாப் மோஸ்ட் யார் தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான். வசனங்கள் அப்படியே என்னாக ஆரம்பிக்குதுங்க? நிறைவேற ஆரம்பிக்குது. ஏன்னா ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த தேசத்துல இருந்தா மற்ற தேசங்களுக்கு என்னாக போகுது? பரவ போகுது. அப்படின்னா இன்னைக்கு வரைக்குமே இஸ்ரேல்ல டாப் அக்ரிகல்ச்சர்ல டாப் மோஸ்டா இருக்கிறது யார் தான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல். என்னது இது? அவங்க ஊரில் விளைந்த உருளைக்கிழங்கு. ஸோ எல்லா டெக்னாலஜியுமே அக்ரிகல்ச்சர்ல டாப் மோஸ்டா பயன்படுத்துறது யார் தான் பாத்தீங்கன்னா யூதர்கள் தான். சொட்டு நீர் பாசனம் கேள்விப்பட்டிருக்குமா? டிப் இரிகேஷன் அதை முதல் கண்டுபிடிச்சது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். இப்போ பல்வேறு ஐஓடி சென்சார்ஸ், அக்ரிகல்ச்சர் ஐஓடி சென்சார்ஸ் அப்படின்னுவாங்க. ப்ளஸ் ஈவன் அக்ரிகல்ச்சரில் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் பயன்படுத்தி மாபெரும் புரட்சி என்ன பண்றாங்கன்னா செய்யறாங்கன்னா அதற்கு காரணம் என்னன்னா தேவன் இப்படி ஆசீர்வாதத்தை மறுபடியும் இந்த தேசத்தை கூட்டி சேர்த்து கொடுக்க போற முன்கூட்டி என்ன பண்ணிட்டாருங்க? சொல்லிட்டார். நம்ம ஊர்ல ஒரு இடத்துல விளைச்சல் என்ன நடக்கணும்ன்ற சயின்டிஸ்ட் வேற மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க என்ன விளையும்னு தேவன் பைபிள்லேயே சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7, 9. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 முடிய. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளுமான தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அப்படி எல்லாம் எங்க இருக்கும் போது? இஸ்ரேல் தேசத்தில். அப்படின்னா டாப் மோஸ்டான குவாலிட்டி எங்கே தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில் விளைய ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு நமக்கு தண்ணி பிரச்சனை என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டேட்ல? போய் கொஞ்சம் பிச்சை கேட்போம். எங்க? கர்நாடகாவில். கரெக்டா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம்ன்றது பழைய டெக்னாலஜி இஸ்ரேல்ல பழைசாயிருச்சு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காற்றிலிருந்து தண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காற்றிலிருந்து குடிநீர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய மாபெரும் டெக்னாலஜி யார்கிட்ட தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட தான். இது யாருப்பா? நம்பால் தான். அப்படின்னா இஸ்ரேலுக்கு போகும்போது இந்த ஒரு வேனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. 2-3 கிராமத்துக்கு தேவையான குடி தண்ணீரை கடல் நீர்லேருந்து என்ன பண்ணும்? இது பியூரிஃபை பண்ணி கொடுக்கும். பெஞ்சமின் நெட்டானியோ இஸ்ரேல் பிரதமர் நம்ம ஊருக்கு வரும்போது அதை கிஃப்டா வச்சுக்கொண்டு இந்த வேனை என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மோடி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்படின்னா டாப் மோஸ்ட் அக்ரிகல்ச்சர். For a plant to grow and produce, it needs sound வரல. Precision agriculture. For a plant to grow and produce, it needs ideal conditions that aren't necessarily provided by nature or in its growing habitat. Welcome to the future of agriculture. Our advanced systems developed in Israel enable us to map and analyze crops and accurately observe and measure all parameters necessary for an ideal habitat for the plant while maximizing resource utilization. After a fruit or vegetable has been picked, it's the post-harvest period in which fruit quality gradually degrades.
in many cases leading to an increasing amount of produce losses, resulting in massive financial losses. Our scientists have developed advanced means and methods to extend the shelf life of fruit without affecting taste or aroma. Research and development in labs across the country, predominantly Volcani Center, led to the development of high-yield varieties more resistant to adverse climate conditions, pests, and diseases. They are more aromatic and contain higher nutritional values. டெசர்ட் Volcani ஏரியால scientists also dairy developed farm வைக்க cooling and ஆரம்பிச்சிட்டாங்க. ventilation systems for dairy farms that Even அதுக்குள்ளவே substantially அந்த reduce the மிருகங்களுக்கு temperature தேவையான and cooling increase and the welfare ventilation of system எந்த cows, அளவுக்கு தேவை? thus enabling intensive and profitable milk production in dairy farms in desert areas. Israeli dairy cows produce 12,000 liters of milk annually, a worldwide production record. 12,000 லிட்டர் per year. Agricultural Even waste is a great agriculture nuisance waste to the இருக்குல்ல, environment and to அந்த farmers waste கூட அவங்க சும்மா alike. விடாது. Several Israeli companies provide advanced solutions to these challenges all around the globe. Their development technologies enable recycling and complete reuse of the waste as animal feed, even crop animal waste கூட fertilizer, reuse and a பண்ண renewable energy source. Our world is changing rapidly. So, அப்படின்னா, World population is clear-ஆ ஒரு increasing point நமக்கு along with the புரியுது. standard என்ன of அப்படின்னு living. பாத்தீங்கன்னா, நரம்புகள் என்ன ஆயிடுச்சுங்க, சேர்ந்துச்சு. அது சேர்ந்தா போதுமா, அடுத்தது என்ன ஆகணும், தோல் மூட வேண்டும். அப்படின்னா ஒரு மனித சரீரத்துக்கு எப்படி தோல் பாதுகாப்போ அதே மாதிரி ஒரு நாட்டுக்கு எது பாதுகாப்பு, இந்த இராணுவம் தான் பாதுகாப்பு. உலகத்தில் டாப் மோஸ்ட் மிலிட்ரி டெக்னாலஜி யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இது என்னன்னு கேட்டிங்கன்னா அயன் டூம். அயன் டூம் அப்படின்னா எதிரி நாட்டிலேருந்து மிசைல் போட்டாங்கன்னா வான்லேயே அதை டிடெக்ட் பண்ணி இன்னொரு மிசைல் இவங்க அடித்து என்ன பண்ணிடுவாங்க, உடைச்சிருவாங்க. ஈவன் ஹமாஸ் தீவிரவாதியே என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தேர் காட் சேஞ்சஸ் த பாத் ஆஃப் அவர் ராக்கெட் இன் மிட் ஏர். அவங்க தேவன் நாங்கள் அனுப்புகிற ராக்கெட் என்ன பண்ணிடுறாரு, வானத்திலேயே திருப்பி விட்டுறாரு. ட்ரோன் டெக்னாலஜியில் டாப் மோஸ்ட் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். இத்தனை வகையான ட்ரோன்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இது இப்போ இல்லை 2012 என்ன பண்ணிட்டாங்க, உருவாக்கியிருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸில் டாப் மோஸ்ட் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். அப்படின்னா கிளியராக இந்த இடத்துல அவங்களுடைய என்ன ஒரு அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸுக்கான திறன் இருக்குன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்ட்டாக ஸ்பேஸ்லேருந்தே சேட்டலைட் என்ன பண்ண முடியுமா, அவங்களால லான்ச் பண்ண முடியுமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அயன் டூம் டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல இஸ்ரேல் ஏர்ஃபோர்ஸ் சேட்டலைட்ஸ் ஆர் த ஒன்லி ஒன்ஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் தட் ஆர் லான்ச்டு இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த எர்த்ஸ் ரொட்டேஷன். அப்படின்னா பூமி சுத்தறதுக்கு எதிர் திசையில் சேட்டலைட்டை லான்ச் பண்ணது வான்லேருந்து யார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முதலாக யூதர்களுடைய இந்த வான்படை மட்டும்தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தாவிதின் கவன் கல்லாமா, டேவிட் ஸ்லிங்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேலினுடைய நேவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட டாப் மோஸ்ட் டெக்னாலஜியை, அதுவும் பர்டிகுலராக இப்போ லேட்டஸ்டாக ஏஐ டெக்னாலஜியை முதல் பயன்படுத்தினது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள் தான். தீவிரவாதி எங்கே இருக்கிறான்றது ஏஐ என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சி என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா போய் அடிச்சு விட்ரும். ஸோ இப்போ எந்த அளவுக்கு இவங்க டெக்னாலஜி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அயன் டூம் இல்லை, லேசர் பீம் டெக்னாலஜி. அயன் டூமுக்கு கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகும். லேசர் பீம்ல ரொம்ப ஈஸியா வானில் ஒரு தீவிரவாதி போட்டா லேசர் பீம் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அழிக்கக்கூடிய டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. லேசர் பீம் அடிக்கிறதுக்கு ஒரு மிசைலை செலவு பண்ண அழிக்கிறதுக்கு வெறும் 200 ரூபாய் தான் செலவாகிறான். அவன் பல கோடி செலவு பண்ணி ஒரு மிசைல் அடிச்சா இவன் 200 ரூபாய் என்ன பண்ண போறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பீம் டெக்னாலஜி வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. வீடியோ கேம் கிடையாது, அவனுடைய டெக்னாலஜி எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு அனிமேஷன் பண்ணிருக்காங்க. இதை ரியல் டைமா இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க இப்ப ரீசெண்டா நடந்த யுத்தத்தில்.
இது மட்டும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியுமே, பெரும்பான்மையான டெக்னாலஜி எங்கேருந்தா கண்டுபிடிக்கப்பட்டு தெரியுமா? இன்னைக்கு நாம பிபிடி போட்டு இப்படி லேப்டாப்பில் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே யார் தான்? இஸ்ரேல் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான கம்பெனிஸ்னுடைய ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ்னுடைய R&D டிபார்ட்மெண்ட், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் தான். ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் பார்க்கலாம். இஸ்ரேலில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்வென்ட் ஆயிருக்கு அப்படின்னு. You find seeds that can be programmed to become whatever you wish. You engineer them to have limitless creativity. You plant them in soil designed to nourish them. They yield fruits of endless new inventions. IBM உடைய டெக்னாலஜில இருந்து கூகுளுடைய R&D இருந்து மைக்ரோசாஃப்டுடைய R&D இருந்து இன்டெல் ப்ராசஸர்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய R&D இருந்து டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உடைய R&D இருந்து 3D டிஸ்பிளேல இருந்து குவால்காம் ஃபோன்லாம் இருக்கு அந்த சிப்புடைய R&D இருந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் உடைய SAP அதனுடைய R&D, ஜெனரல் மோட்டார்ஸ் உடைய R&D, 3D பிரிண்டிங்கு, RSA கிரிப்டோகிராஃபி, கூகுள் மேப் போடுறோம்ல அது அங்கதான் முதல் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் சும்மா கதை இல்லை, இட் இஸ் ரியல். இட் இஸ் ரியல். ஏன்னா இட் இஸ் இஸ்ரேல். இத்தனை கம்பெனிஸ்னுடைய R&D அங்கதாங்க இருக்கு, அங்கதான் இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? தோலும் வந்துருச்சு. தோல் வந்தா போதுமா? என்ன வரணும்? ஆவி என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஸோ அப்படின்னா இவ்வளோ மிலிட்ரி டெக்னாலஜி இருந்தும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தை சுற்றி யார் இருக்கிறாங்க? எதிரிகள் இருக்கிறாங்க. தேசத்தை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க. வாசிக்கலாம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 வரைக்கும். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். திருப்பிட்டாரா? திருப்பிட்டாரு. அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து. பாழான நகரங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழ ரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று. அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி. அப்படின்னா சுற்றி எத்தனை எதிரி நாடுகள் இருந்தாலும் இனி இஸ்ரேலை அவங்க தேசத்திலிருந்து பிடுங்க முடியுமா? என்ன சொல்லிட்டாரு? அவர்களை இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா இஸ்ரேல் தேசத்தில இருந்து இஸ்ரேலர்களை அந்த இடத்துல இருந்து நீக்கப்பட முடியாக்கிட்டி கூட இப்ப இஸ்ரேல் தேசத்தை சுற்றி எப்படி இருக்கிறாங்களாமா? வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை எப்படி ஆக்குறேன்? தத்தளிப்பின் பாத்திரம் ஆக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அப்படின்னா இஸ்ரேலை சுற்றி இப்ப யார் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எதிரி நாடுகள். இப்ப அடுத்து இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன நடக்க போகுது? ஏற்கனவே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண் முன்னாடியே எந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்குது. சங்கீதத்தில் தீர்க்க தரிசனம். ஆமா, அரேபியர்களுக்கும் யூதர்களுக்கும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களுடைய மாபெரும் தீர்க்க தரிசனம் எதில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83ஆம் சங்கீதம்.
இந்த சங்கீதத்துல தான் என்ன பிரச்சனையை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேண்டுக்கும் 2 ஜனங்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை. அது என்ன ஒரு லேண்டு? எந்த லேண்டு? இஸ்ரேல் தேசம். அரேபியர்களுக்கும் இஸ்ரேலர்களுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை பத்தி ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 83ஆம் சங்கீதம். வாசிங்க. 83ஆம் சங்கீதம் வசனங்கள் ஆசாப் பாடின சங்கீதம் இது. 1 முதல் 4 முடிய, தேவனே மௌனமாயிராதே, தேவனே மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், பேசாமல் இராதேயும், தேவனே சும்மா இராதேயும், தேவனே எப்படி இருக்காதீங்க, சும்மா மட்டும் இருந்துராதீங்க. ஏன்னா இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து, இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து, உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார், உம்முடைய பகைஞர் என்ன பண்றாங்க? தலை எடுக்கிறாங்க. உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து, அப்படின்னா யாருக்கு விரோதமா பிளான் போடுறாங்களாமா? இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து, உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள், உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமலும், அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும், இஸ்ரேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்ன என்கிறார். பிளான் போடுறாங்களாமா? இனி இஸ்ரேல்னு ஒரு தேசமே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடலாம்? அழிச்சு போட்டுடலாம் வாங்கன்னு என்ன பண்ண போறாங்களாமா? பிளான் பண்றாங்க தேவனே அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா யார் இப்படி பிளான் பண்றாங்களாமா? இப்படி நம்ம பார்த்தோம்ல, இஸ்ரவேல்னு ஒரு தேசமே இல்லாதபடிக்கு என்ன பண்ணிடலாம்? அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்று யார் யாரெல்லாம் பிளான் போடுறாங்களாமா? வசனங்கள் 5 முதல் 8 முடிய, இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும், இப்படி யார் யார் பிளான் போடுறதுன்னா ஏதோமின் கூடாரத்தாரும், இஸ்மயேலரும், மோவாபியரும், ஆகாரியரும், கேபாலரும், அம்மோனியரும், அமலேக்கியரும், தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து, எப்படி ஆலோசனை செய்து? ஏகமன நிர்ணயம் ஒன்னா சேர்ந்து பிளான் போடுறாங்களாமா. இத்தனை ஜாதிகள், ஏறக்குறைய 10 ஜாதிகள் ஒன்னா போட்டு பிளான் போட்டு யாருக்கு விரோதமா வராங்க? இஸ்ரேலுக்கு விரோதமா வர போறாங்க. அசிரியரோடு அவர்களோடு கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் எப்பனா இந்த மாதிரி 10 ஜாதிகள் ஒன்னா இஸ்ரேலுக்கு எதிராக வந்திருக்கிறாங்களா? ஒரே ஒரு சம்பவம் கூட கிடையாது. அப்படின்னா ஆசாப் இந்த சங்கீதத்தை பாடும்பொழுது அந்த ஒரு விஷயமே என்ன ஆகல? நடக்கல. எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமா பாட்டா பாடி இருக்காரு. அப்படின்னா இந்த விஷயம் எக்ஸாக்டா எப்ப நிறைவேற ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்க ஆரம்பிச்சுச்சோ அப்பவே இது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைவேற ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நிறைவேறி என்ன ஆகல? முடியல. நிறைவேறி முடியக்கூடிய காலப்பகுதியில் யார் இருக்கும்? நாம் என்னாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கோம். இதுல இருக்குதுல ஏதோமின் கூடாரத்தார், இஸ்மவேலர், மோவாபியர், ஆகாரியர் இருக்குல்ல, இதெல்லாம் யார் யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இந்தந்த இடங்கள்ல பழைய ஏற்பாட்டுல ஒரு லேண்ட் லொக்கேஷன் இருந்திருக்கும்ல, அந்த லேண்ட் லொக்கேஷன்ல இப்போ எந்த நாடுகள் இருக்கோ அந்த நாடுகள் அனைத்தும் யாருக்கு விரோதமா வர போறாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமா. அப்படின்னா அம்மோன், மோவாப், ஏதோமின் கூடாரத்தார் இருந்த இடத்துல யார் இப்ப இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஜோர்டான் கண்ட்ரி. அப்படின்னா கீபால் மற்றும் தீரு இருந்த இடத்துல யார் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெபனான். லெபனானுடைய கொடியிலேயே இந்த மரம் இருக்கும். என்ன மரம்? கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லது, கேதுரு மரம். சரிங்களா? கேதுரு மரங்களை லெபனான்ல இருந்தா சாலமன் ராஜா இறக்குமதி பண்ணுவார். அமலேக் இன்னைக்கு இருக்கக்கூடிய எகிப்து, பிலிஸ்தியா இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப் பிரச்சனை போயிட்டு இருக்கு இல்லையா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காசா ஸ்ட்ரிப், ஆகாரியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான், அசீரியன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான். அதுதான் பார்க்கிறோம். அசீரியனும் லோத்தின் புத்திரருக்கு புயபலமாவார்கள். அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் எந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இன்னர் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள்னா இந்த நாடுகள் எல்லாம் 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட நாடுகள். நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இஸ்ரேலுக்கு தூரமாக இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள். இவங்க எல்லாருமே எந்த வம்சத்தில் வரக்கூடியவர்கள்னா ஷேம்னுடைய வம்சத்தில் வரக்கூடியவர்கள். அப்படின்னா இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை பற்றி இந்த சங்கீதம் 83 அழகாக சொல்லுது. இதோ நடுவில் பென்சிலில் கோடு போட்ட மாதிரி ஒரு நாடு இருக்கு பாருங்க, அதுதான் இஸ்ரேல் நாடு. இஸ்ரேலை சுற்றி இத்தனை எதிரி நாடுகள் இருக்குதான். எப்போ இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் வாங்குச்சோ, சுதந்திரம் வாங்கின மறுநாளே மாபெரும் யுத்தம் நடக்குது. ஒரு நாடு அப்பதான் சுதந்திரம் வாங்குது. சுதந்திரம் வாங்கின உடனடியாக ஒரு யுத்தம் வருதுன்னா அந்த நாட்டினால தாக்கு பிடிக்க முடியுமா?
1948 வருஷமே சண்டை வருது. எந்தெந்த நாடுலாம் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா வராங்கன்னா, எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈராக் அட்டாக் இஸ்ரேல். அப்படின்னா இத்தனை நாடுகள் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஃபவுண்டிங் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் நாடு ஃபவுண்ட் பண்ணது தான் மிகப்பெரிய காரணம். இந்த நாடுகள்லாம் எங்க இருக்கு? எகிப்து, சிரியா, ஜோர்டான், லெபனான், ஈராக் எல்லாம் இஸ்ரேலை சுத்தியும் இருக்கு. 83ஆம் சங்கீதத்திலயும் இருக்கு. 83ஆம் சங்கீதம் நிறைவேற ஆரம்பிக்குது. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? இந்த யுத்தத்துல யார் தெரியுமா ஜெயித்தது? இஸ்ரேல். என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐநா சபை கொடுத்த இடத்தை விட அதிகமா என்ன பண்ணிடுறாங்க? இன்னும் இடத்தை பிடிச்சிடுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 7 லட்சம் பாலஸ்தீன அரேபியர்கள் அகதிகளாக போயிடுறாங்க. அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து தேசம் சூயஸ் கெனாலை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. சூயஸ் கெனாலில் தான் மிகப்பெரிய வாணிபம், அதாவது காமர்ஸ் நடைபெறும். ஸோ அதை தடை பண்ண உடனே மேற்கத்திய நாடுகளுக்கு கோவம் வருது. கோவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் இஸ்ரேலை பயன்படுத்தி எகிப்தை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ அடுத்தது தான் உலகத்தில் மாபெரும் இராணுவ அற்புதமாகிய ஒரு யுத்தம் நடக்குது, த 6 days வார். இந்த 6 days வார்ல 83ஆம் சங்கீதத்தினுடைய நிறைவேறுதலின் வீரியம் இன்னும் அதிகமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த 6 days வார்ல என்ன நடந்துச்சு அப்படின்றது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த 6 days வார் நடந்து முடிகிற வரைக்கும் ஜெருசலேம் நகரமே யார் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. ஸோ 1967ஆம் The Muslim nations in the Middle East would not accept Israel's existence since its founding in 1948. They began amassing huge amounts of sophisticated weaponry and lobbying for the implementation of boycotts, divestment, and sanctions against the Jewish இஸ்ரேலை ஒரு நாடா இல்லாதபடி என்ன பண்ணிடலாம், நம்ம அழிச்சு போட்டுடலாம். ஈராக், சிரியா, யோர்தான் போன்ற எல்லா நாடுகளும் என்ன பண்றாருன்னா ஒன்று திரட்டுறாரு. அவர்களுடைய எல்லா ராணுவங்களும் ஒன்றாக உசைன் ஆஃப் யோர்தான் அவரும் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய எல்லா ராணுவங்களையும் யாருக்கு விரோதமாக கூட்டி சேர்க்கிறாருன்னா யூதர்களுக்கு விரோதமாக கூட்டி சேர்க்கிறார். மாபெரும் பேச்ச பேசுறாரு, நாம இஸ்ரேலை என்ன பண்ணிடலாம், அழிச்சிடலாம். சோ இஸ்ரேல் இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு டென்ஷனான மீட்டிங் போகுது. ஏன்னா எல்லா ராணுவ தடவாளங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. சோ எந்தெந்த நாடுகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எகிப்தோட சேர்ந்து சிரியா, லெபனான், யோர்தான், ஈராக் போன்ற அனைத்து நாடுகளும். சோ இந்த சமயத்துல இஸ்ரேல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட உதவி கேக்குறாங்க. அமெரிக்கா ஐநா சபை கிட்ட கை கேக்குறாங்க. அந்த சமயத்துல லிண்டல் பி ஜான்சன் தான் பிரசிடென்ட் ஆகிறாரு, கை விட்டுறாங்க. ஐநா சபையும் என்ன பண்ணிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா கை விட்டுறாங்க. வேற வழி தெரியல. சோ நிச்சயமா நம்ம என்ன பண்ண போறோம், தோத்துற போறோம். தேசம் நம்ம கை விட்டு போகும்போது முடிவு பண்றாங்க. ஏன்னா எகிப்து, யோர்தான், சிரியா, ஈராக், லெபனான் போன்ற அத்தனை நாடுகளும் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா கை கூப்பிடுறாங்க. அப்படியே நிறைவேறுது. 83 ஏக மன நிர்ணயமா என்ன பண்றாங்க, பிளான் போடுறாங்க. பிளான் போட்டு வரும்பொழுது இருக்கக்கூடிய அத்தனை அரபு முஸ்லிம்கள் கொண்டாடுறாங்க எகிப்தினுடைய பிரசிடென்ட். ஏன்னா இவர் என்ன பண்ண போறாரு, யூதர்களை அடிக்க போறாருன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க. இந்த சமயத்துல இஸ்ரேல்ல ஒரு டென்ஷனான மீட்டிங் நடக்குது. அந்த சமயத்துல பிரதமரா இருந்தவர் லேவி எஸ்கோல் என்ன முடிவு பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் செத்து போயிட போறோம், செத்து போனாலும் சாகலான்னு முடிவு பண்ணி இதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன முடிவு பண்றாங்கன்னா சாகரம் சண்டை போட்டு என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முடிவு பண்றாங்க 83ஆம் சங்கீதம் நிறைவேற அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல ஒரு டென்ஷனான மீட்டிங் ஆபரேஷன் லேவி எஸ்கோல் சொல்றாரு. கரெக்டா 7:15 என்ன ஆகுது பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய எல்லா ஃபைட்டர் ஜெட்ஸ் எடுத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அவங்க எடுக்காங்க. ரொம்ப கீழா என்ன பண்றாங்க, ஏன் ரொம்ப கீழா பறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடார்ல என்ன பண்ணக்கூடாது, சிக்க கூடாது என்பதற்காக ரொம்ப கீழான நிலைமையில என்ன பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு பெரிய அலை அடிச்சா கூட என்ன ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிரும்.
of less than 20 meters above the ground. எகிப்தினுடைய ராணுவ Egypt had the தளவாடங்கள் most எல்லாம் என்ன பண்றாங்கன்னா advanced மேல் ground நோக்கி air missile காத்துட்டு defense மேல என்ன systems in the பண்ணுவாங்க Middle East. Most of வருவாங்க the சுட்டு Israeli வீழ்த்து jets ஆனா were இவங்க எப்படி old and பறந்து வராங்க outdated French கீழ் planes. நோக்கி என்ன If the பண்றாங்க Israeli பாத்தீங்கன்னா jets பறந்து would have been வராங்க detected, இவங்க many would have போறக்கூடிய fallen, அந்த and Israel would சமயத்தை have been left எக்ஸாக்ட்டா with no air force. ரஷ்ய ரேடார் விமானம் And then அரேபியர்களுக்கு a miracle ஃபேவரா occurred. பறந்திருந்த ரஷ்யா ரேடார் விமானம் ரிப்பேர் ஆகி நிக்குது. the most advanced Russian MiG jets that எப்படி patrolled the repair airspace ஆச்சு? along the borders between யார் Egypt and இதை Israel செஞ்சிருப்பாங்க? were, அதுதான் for that repair ஆகி one நிக்கிற critical hour, video grounded. clipping இது. Incredibly, So, at that very மாபெரும் time, அற்புதங்கள் the top நடக்க commanders of ஆரம்பிக்குது. Egypt, Jordan, and Iraq flew together 7:15 to observe the கிளம்பினவங்க Egyptian forces. வெறும் அரை மணி நேரத்துல The Egyptian officers had ordered ஒட்டுமொத்த all anti-aircraft எகிப்தினுடைய units ராணுவ not to தடவாளங்களையும் fire அவங்களுடைய unless given விமான a direct ஓடுதளங்களையும் order as long as they were in அடிச்சு flight. நொறுக்குறாங்க. This created இவங்க திடீர்னு total வராங்க confusion on கீழே the இறக்குறாங்க என்ன Egyptian பண்றதுன்னு ground தெரியல. as Israel struck ஆனா அவங்க exactly in that யோசிக்கிறதுக்கு window of முன்பாக time. கதை என்ன By பண்ணிடுறாங்க 7:45 முடிச்சிடுறாங்க. a.m., the high என்ன hand ஆச்சரியம் of பாத்தீங்கன்னா providence resolved ஒரே ஒரு Israeli இஸ்ரேல் Air Force விமானம் கூட reaching என்ன all ஆகலன்னு the பாத்தீங்கன்னா Egyptian airfields without even சேதமா- one plane being detected. இஸ்ரேலினுடைய ராணுவ தளபதி More than 200 Egyptian ஏன் planes, மோசமான almost half கனவுல of கூட Egypt's இப்பேற்பட்ட fleets, அற்புதம் were almost நடக்கும்னா என்ன பண்றது? instantaneously destroyed, எதிர்பார்க்கவே also இல்லை bombing the பாத்தீங்கன்னா. runways and making impotent the mightiest air force in the Middle East. General Moti Hod, commander of the Air Force, said, "In my wildest dreams, I never would have conceived of such an incredible success." A second wave of Israeli jets were directed to Cairo to confront the remains of the Egyptian Air Force. அடுத்தது திரும்பியும் கைரோக்கே போய் நீ அடி அப்படின்னு என்ன And here, பண்றாங்க? another இப்ப காப்பாத்திட்டாங்க. miracle occurred. எங்க போய் அடி? No less அவங்க miraculous தேசத்துல than போய் the அடின்னு என்ன first. பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போய் என்ன Even though பண்றாங்க? Israel had lost the element of surprise ஆனா and the இப்ப இருக்கிற மாதிரி anti-aircraft அப்ப systems were வந்து operating with use full line capacity, இல்லையா? Egypt was only able to hit ஆனா one Israeli சம்மட்டி plane. வாங்கிட்டு இருக்காங்க The இங்க. Israeli Air Force went on to ஒண்ணுமே இல்லாம destroy a ஆக்கிட்டாங்க. total ஆனா of more than அவங்க ஊர் 300 பிரசிடென்ட் என்ன Egyptian சொல்லிருக்காங்க? planes, நாம ஜெயிச்சு and every யாருக்கு airfield in கதை Egypt was அவங்க ஊர் neutralized. ஜனங்கிட்ட என்ன It was பண்றாங்க? nothing less than a military miracle, seemingly impossible. மாபெரும் And then miracle என்ன another பாத்தீங்கன்னா, miracle occurred. கடைசி மிராக்கிள் நடக்குது. இந்த பாயிண்ட் வரைக்கும் It was as ஜெருசலேம் யார் if God கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை hardened the அப்படின்னு heart of the பாத்தீங்கன்னா Egyptian president இஸ்ரேலுடைய Nasser, கட்டுப்பாடு. who continuously gloated about his glorious military தேவாலயம் இருந்த victory over இடம். Israel. In the Arab media, President Nasser spoke of the end of Israel's air force and of the Egyptian tanks on their way to Jerusalem. அரேபியர்கள் Jordan, Syria, and Iraq சந்தோஷப்பட்டு believed these bombastic statements கடைசி and wanted to யுத்தம் join in the great எங்க victory நடக்குது? against the Jews. All the Arab ஜெருசலேம்ல air நடக்குது. power struck simultaneously on multiple fronts. In almost ஜெருசலேம்ல any என்ன other நடந்துச்சு scenario, அப்படின்னு பாத்தீங்கன்னா, Israel would not have been able கொஞ்சம் to கொஞ்சமா respond as ஜெயிச்சு, quickly as it ஜெயிச்சு, did. The கடைசி timing நாள்ல, was seemingly ஆறாவது orchestrated நாள்ல, வெறும் to ஆறாவது position நாள்ல, Israeli jets இஸ்ரேலுடைய exactly where they should ராணுவ be, தளவாடங்கள் not in எதை 6 days, கைப்பற்ற but in ஆரம்பிக்கிறாங்கன்னு 6 பாத்தீங்கன்னா, hours. The war ஜெருசலேம் was நகரத்தை won. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. கைப்பற்ற ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அதே நாள்ல ஜெருசலேம் நகரம் யார் வசம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வசம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறாங்க. வெற்றி பவனி இப்ப யார் உள்ள வராங்கன்னு பாத்தீங்கன்னா And then, இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் perhaps, என்ன the பண்றாங்கன்னா greatest miracle of all, a miracle வந்து Israel never என்ன expected, பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா Jerusalem. தேவாலயம் அந்த இடத்தை கடைசியில சுற்றி வளைச்சு அதை பிடிக்கிறாங்க. பிடிச்சு என்ன பண்றாங்க Again, it seemed as though it was a divine சாலமன் ராஜா appointment in கட்டின time. கடைசி Jerusalem was to be restored to இஸ்ரேல் the சோல்ஜர்ஸ் Jewish என்ன people பண்றாங்க? after கட்டி 2,000 years. தழுவுறாங்க. ஏன்னா 2000 வருஷ கனவு, 2000 வருஷ ஏக்கம், soldiers as we did. தேவனுக்காக கட்டின தேவாலயம் இருந்த இடம் இது யார் கட்டுப்பாட்டுக்குள்ள The வருது? odds were stacked against us இஸ்ரேலுடைய on every கட்டுப்பாட்டுக்குள்ள military front. The love of Israel, மாபெரும் and ராணுவ courage of the அற்புதம் Israeli soldiers, combined with divine guidance and assistance, made these miracles. ஏற்கனவே பிடிச்ச இடத்தை விட நிறைய இடத்த என்ன பண்ண ஏறக்குறைய சினாய் டெசர்ட் முழுக்க என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் பிடிச்சிட்டாங்க. இந்த ப்ளூ கலர் இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1967 வருஷம் நடந்த யுத்தத்தில் இஸ்ரேல் பிடிச்ச இடங்கள். ஆனால் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக? சமாதானத்துக்காக. சமாதானம் வருமா? நிச்சயமாக வராது. இவர் யாரு? யாசர் அரஃபத். இவர் யாரு? இவர் நல்லா தெரியும் நமக்கு, பில் கிளின்டன். இவர் யாரு? இவரை மட்டும் நமக்கு தெரியாது. இவர் தான் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர், சரிங்களா? இட்ஷாக் ராபின். இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவருடைய காலப்பகுதியில் ஓஸ்லோ அக்ரிமெண்ட்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 1990களில்
காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, இப்ப காசா பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அந்த இடத்தை யார்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் கையில கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாமா? அது யாருடைய இடம்? எல்லாருமே அவங்களுடைய லேண்டை இட் இஸ் மை மதர்ஸ் லேண்டுன்னுவாங்க. இஸ்ரேல் மட்டும்தான் சொல்லுவாங்க இட் இஸ் மை ஃபாதர்ஸ் லேண்ட், இது எங்க அப்பா எங்களுக்கு கொடுத்த இடம் அப்படின்வாங்க. ஆனா அந்த இடத்த கொடுக்கலாமா? தேவன் சொல்லாததை செஞ்சதுனால ஆக்சுவலா இதே சத்தியத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்பவே சொல்லியிருக்கிறாங்க, அவர் கதை என்ன ஆக போகுது, முடிய போகுதுன்னு. முடிஞ்சிருச்சு. ஒரு யூதனை என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா சுட்டு கொன்னிடுறாரு. என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்ச இடத்த என்ன பண்ணிட்டீங்க, நீங்க கொடுத்துட்டீங்கன்னு. இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் கொல்லப்படுகிறார். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கிறார், இவரு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். யாருங்க? பில் கிளின்டன். ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் துளி கூட இனி என்ன பண்ண மாட்டோம், ஒரு துளி இடத்த கூட நாங்க விட்டு கொடுக்க போறது இல்லை. ரீசெண்டாக நடந்த ஐநா சபையில் அவர் சொன்ன ஒரு ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யுனெஸ்கோலாம் இருக்குது இல்லை, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் யாருக்கே சொந்தம் கிடையாது, இஸ்ரேலுக்கே சொந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ இவர் என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை அழிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆக்சுவலா இப்போ இருக்கக்கூடிய இந்த தேவாலயத்தை கட்டினதே சாலமன் ராஜா, எங்களுடைய முற்பிதா. அதுக்கப்புறமா எங்களை அழிக்க யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் சாம்ராஜ்யம் வந்துச்சு. எங்களை அழிக்கணும்னு நினைச்ச பாபிலோன் சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எங்களை அழிக்கணும்னு நினைச்ச மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எங்களை அழிக்கணும்னு நினைச்ச கிரேக்க சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எங்களை அழிக்கணும்னு நினைச்ச ரோம சாம்ராஜ்யம் இன்னைக்கு இல்லை. எங்களை நாசம் பண்ணின ஹிட்லர்னுடைய நாசி படைகள் இன்னைக்கு இல்லை. ஆனா யார் இருக்கோம், நாங்க இருக்கோம். எங்களை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான். எல்லா முஸ்லீம் நாடுகளுக்கு முன்பாக என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பேசுறாரு. பட் 83ஆம் சங்கீதம் முழுசா நிறைவேறி முடிஞ்சிருச்சா? இல்லை. நிறைவேற அதனுடைய முடிவினுடைய வீரியத்தில் இருக்கிறோம். சுற்றி ஹமாஸ், எசபுல்லா எல்லா நாடுகளுக்கு பின்பாக அசிரியன் புயபலமாக செயல்படுறார். யாருங்க அசிரியன்? ஈரான் பின்பாக இருந்து என்ன பண்றாங்க, செயல்பட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் எசபுல்லாவுக்கும் நடந்த யுத்தத்துல கொலை செய்யப்படுகிறார்கள் நிறைய எசபுல்லாக்கள். ஆனா தீவிரவாதி ஹமாஸ் எசபுல்லா தீவிரவாதி இப்படி சண்டை போடுறாங்களாமா, இஸ்ரேல் சோல்ஜர் இப்படி சண்டை போடுறாராமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவங்க என்ன பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு கீழே ஹாஸ்பிட்டல் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறது. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டா இஸ்ரேலால எங்க தான் குண்டு போட முடியும்? அங்கதான் குண்டு போட முடியும். எல்லா ஆயுதங்களையும் ஸ்கூல்லையும் ஹாஸ்பிட்டல்லையும் பதுக்கி வச்சுக்கிறது. எங்க தான் குண்டு போட முடியும் இஸ்ரேல்னால? அங்கதான். ஆனா உலக நாடுகள் பார்த்து என்ன சொல்றாங்க, ஐயோ இவங்க என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் சொல்றாங்க, ஐயோ இவங்க என்ன பண்றாங்க, ஸ்கூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இவர் யார் தெரியுமா? ஹுசைன், சதாம் ஹுசைன். இவர் என்ன ஆயிட்டாரு, செத்து போயிட்டார். ஏன் செத்து போயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா குவைத்து மேல குண்டு போடுறேன்னு சொல்லிட்டு டெல் அவீவ் மேல குண்டு போட்டார். தேவன் என்ன சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யோசிச்சு பாருங்க, 2012 நினைக்கிறேன் அங்க நடந்த ஒரு மாபெரும் அட்டாக்லே காசா ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு நடக்க ரீசன் போன வருஷம் அக்டோபர் 7 இது பயங்கரமா வீரியம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏறக்குறைய அமாசை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஒழிச்சு கட்டியாச்சு. எசபெல்லாவை என்ன பண்ணியாச்சு, ஒழிச்சு கட்டியாச்சு. எசபெல்லா என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ஈஸியா செல்போன்ல ஹேக் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பேஜர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பேஜர் என்ன ஆகுது, எல்லாமே வெடிக்குது. எப்படி வெடிக்குது? அவங்களுடைய மொசாத் ஏஜென்ட் அப்படி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈரானு அவங்களுடைய எல்லா மிசைலையும் என்ன எழுதி அனுப்புறாங்களாமா, இஸ்ரேல் மஸ்ட் பி வைப்ட் அவுட், ரிட்டன் ஆன் ஈரானியன் ஐசிபிஎம்எஸ். ஐசிபிஎம்எஸ்னா இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்கல் மிசைல் சிஸ்டம். ஸோ அப்படின்னா இஸ்ரேல் என்ன ஆயிரணும், அழிஞ்சு போயிடணும்ட்டு அவங்களுடைய ஒவ்வொரு மிசைல்லையும் எழுதி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா தீவிரவாத அமைப்புகள் பின்பாக யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் செயல்பட்டிருக்கிறாங்க. ரீசண்டா பெஞ்சமின் நெட்டனி சொன்னாரு, உங்களுடைய ட்ரோன் வந்துச்சு, சுட்டு வீழ்த்திட்டோம், எடுத்துன்னு போங்கன்னு என்ன பண்ணியிருக்காரு, சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம சிரியானுடைய கோலன் ஹைட்ஸையும் யார் கைப்பற்றிட்டாங்கன்னா இஸ்ரேல் கைப்பற்றிட்டாங்க. இப்ப சிரியாவுடைய நிலைமை எப்படி இருக்கு, டமஸ்கஸ் ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு. ஏன் டமஸ்கஸ் ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு? தீர்க்க தரிசனம் நிறைவேறுது.
ஏசாயா 17:1 தமஸ்குவின் பாரம் இதோ தமஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும். என்ன ஆயிடுச்சு? இதுக்கப்புறம் ஆக போதெல்லாம் இல்லை, என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சு. நாம அப்ப எப்பேற்பட்ட காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? சங்கீதம் 83 என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைவேறி முடிய போகுது. இப்பேற்பட்ட காலப்பகுதியில் தேவன் எப்பேற்பட்ட சத்தியத்தை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நமக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா இனி நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கலாமா, இல்லை நம்ம பழைய விசுவாசத்துல இருந்துக்கலாமா? அந்த முடிவு யார் தான் எடுக்க போறீங்க? நீங்க தான் என்ன பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போறீங்க. ஸோ அப்படின்னா அசீரியரும் அவர்களோட கூட கலந்த லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். ஈரானும் என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கூட சேர்ந்துட்டாங்க. ஆனா இப்ப வந்துட்டார் ஒருத்தர். யாரு? ட்ரம்ப். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஈரானுக்கு தடை விதிச்சவர் இப்ப திரும்பி வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? காசால இருந்து எல்லாரும் என்ன பண்ணிருங்க, வெளியே போயிருங்க. நான் என்ன பண்ண போறேன்? நான் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்லாம் கட்ட போறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க வாங்கன்றார். அதுக்கப்புறம் வர அலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அப்ப காட்சால இருந்து யாரை துரத்தணும்னு பிளான் பண்ணிட்டார் இவரு? ஹமாஸ் தீவிரவாதிகள் மற்றும் பாலஸ்தீனர்களை. அப்படின்னா காட்சா அப்படியே குடியேற்று போயிருமா? நடக்க முடியுமா? 20 லட்சம் ஜனங்க இருக்கிறாங்க. நடக்குமா? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? சப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசி. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காட்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். என்ன ஆகுமா? காட்சா குடியேற்று போகும். இப்ப என்ன ஆயிடுச்சு? ஏறக்குறைய காட்சா குடியேற்று போயிடுச்சு. பிரதர்ஸ், இதெல்லாம் எங்க இருக்குது? நம் கையில் இருக்கக்கூடிய வேதாகமத்தில் தான் இருக்கு. இத்தனை நாள் நமக்கு தெரிஞ்சுதுங்களா? இவ்வளவு நாள் இந்த சத்தியம் நமக்கு என்ன ஆகல தெரியல. பட் மாபெரும் சத்தியத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரு? கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஈரான்ல எங்கெங்க நியூக்ளியர் வெப்பனுக்கான செயல் திட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்றத ஈரான்லேயே போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா படம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. யாரு? இஸ்ரேல். அப்படின்னா 83ஆம் சங்கீதம் இன்னும் கொஞ்ச நாள்ல முழுமையா நிறைவடைய போது. 83ஆம் சங்கீதம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள் வார். இன்னர் சர்க்கிள்னா அதில் 83ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து நாடுகளும் இஸ்ரேலை சுத்தி என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. இந்த யுத்தம் கடைசி கட்டத்தை அடையும் பொழுது யார் ஜெயிப்பாங்க? இஸ்ரேல். ஜெயிக்கும் போது என்ன தெரியுங்களா ஆக போகுது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ண இன்னும் இடங்களை அதிகமா என்ன பண்ண போறாங்க? இஸ்ரேல் பிடிக்க போறாங்க. ஆனா உலக நாடுகளுக்கு இது பார்க்கும்போது இஸ்ரேல் மேல என்ன ஆகும்? செம்ம கோவம் வரும். ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா மீகா 7:11 the day for extending your boundaries. பவுண்டரிஸ்னா என்ன அர்த்தம்? எல்லைகள். உங்கள் எல்லைகளை விரிவாக்கக்கூடிய நாளானது என்ன பண்ண போகுது? வரப்போகுது. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த தேச இடங்களை இன்னும் முழுசா என்ன ஆகல? பிடிக்கல. இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. இந்த 83ஆம் சங்கீதம் நிறைவடையும் பொழுது இந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நாள்லனா இன்னும் பல 100 வருஷம் நடக்க போதா? இல்ல, கொஞ்ச நாள். 1 வருஷமா 2 வருஷமா என்ன ஆகல நமக்கு தெரியல. இப்பேற்பட்ட கடைசி காலத்தை என்ன பண்ணியாச்சு? நாம நெருங்கியாச்சு. அப்படின்னா இந்த காலத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? உண்மையான சத்தியத்தை இந்த காலப்பகுதியில் இப்ப நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னா சாதாரண விஷயமே கிடையாது. அந்த உண்மையான வசனத்திற்கு நாம எப்படி நம்ம லைஃபை கொடுக்கிறோம்? எல்லாத்தையும் தூக்கி போட்டு உண்மையான வசனத்துக்கு யார் இப்போ கீழ்ப்படுகிறார்களோ அவங்க தான் 1,44,000 பேரா மாற போறாங்க. ஏன்னா கடற்கரை மணலே ரெடியாக ஆரம்பிச்சாச்சு. அப்ப யார் முடிய போறாங்கன்னு அர்த்தம்? சீக்கிரம் வானத்து நட்சத்திரம் சீக்கிரம் முடிய போறாங்க. இன்னும் 1,44,000 எத்தனை நம்பர் பெண்டிங் இருக்குன்னு தெரியல. ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அல்லது சில பேர் நிச்சயமா வானத்து நட்சத்திரமா என்ன பண்ண போறாங்க? மாற போறாங்கன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனாலதான் கடைசியில இங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தியம் வந்திருக்கு. ஸோ அப்படின்னா உண்மையாவே சாதாரண விஷயம் இல்லை. முதலாம் உலக யுத்தம் எப்ப நடந்துச்சு? 1914 நடந்துச்சு. இல்ல, ஏன் 1914 நடந்துச்சு? 1914 தான் நடக்கும்னு பைபிள்ல வசனம் இருக்கு. நாம இன்னும் கொஞ்ச நாள் சில கிளாஸஸ்ல அந்த கணக்கை போட்டு பார்த்து கண்டுபிடிக்க போறோம். எங்களுக்குலாம் முதல் அந்த சத்தியத்தை கேட்கும் போது புல் அரிச்சிருச்சு. என்னப்பா 1914 டேட் பைபிளுக்குள்ள இருக்கா? அந்த கால்குலேஷன் பைபிளுக்குள்ள இருக்கா? அதுவே இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இருக்குதுன்னா அடுத்து கடைசியா நடக்கக்கூடிய மகா உபத்திரவத்துக்கு இல்லாமலையா போயிடும்?
யோசிச்சு பாருங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் கொஞ்ச நாள் 83ஆம் சங்கீதம் நடக்கும்போது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் யாருக்கு விரோதமா வரப்போறாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமா வருவாங்க. அதுல யார் ஜெயிச்சிருவாங்க? இஸ்ரேல் ஜெயிச்சிரும். இன்னும் கொஞ்சம் அதிகமான லேண்ட் என்ன பண்ணிடுவாங்க? பிடிச்சிருவாங்க. ஆனா அதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83ஆம் சங்கீதம் ட்ரெய்லர் தான். என்னது? ட்ரெய்லர் தான். நாம் இது வரைக்கும் எதுதான் நடக்க போகுதுன்னு பார்க்க போறோம். 83 ட்ரெய்லர் முடிஞ்ச உடனே ஒரு கிளைமேக்ஸ் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்துன்னு இருக்க போகுது. அந்த கிளைமேக்ஸ் தான் கடைசி யுத்தம். அந்த கடைசி யுத்தம் யாருக்கும் நடக்க போறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க போறது இல்லை. கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே இது நடந்து முடிஞ்சிடும். அது நடந்து முடிஞ்ச பிறகுதான் கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எப்போ பார்க்க போறோம்? அடுத்த வாரம் இல்லை, அடுத்த பார்ட்லேயே நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கிளைமேக்ஸுக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.